ஆகாஷ்வாணி என்னுயிர் தோழி. இயற்கை வேளாண்மையும் மதிப்பு கூட்டலும் குறித்து இயற்கை விவசாயி அனுராதா பாலாஜி அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். உடன் உரையாடுபவர் பி ஷாலினி. என்னுயிர் தோழி நிகழ்ச்சியில் பலவித தொழில்களை செய்யும் தொழில் முனைவோர்களை சந்திச்சிட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு நிகழ்ச்சியில் இந்த தொழிலையும் பெண்களால் செய்ய முடியுமான்னு ஆச்சரியப்படுத்தும் தொழில் முனைவோரை தான் சந்திக்க போகிறோம். மண்ணின் வாசம் சொல்லும் கதைகள், மழையின் துளியில் பிறக்கும் கனவுகள், விதை ஒன்று விழும் தருணத்தில் வாழ்க்கையே முளைக்கும் அற்புதம், ரசாயனம் இல்லா கரங்களில் அம்மாவின் அன்பு போல் உரம், சாணமும் சூரிய ஒளியும் சேர்ந்து பசுமை புரட்சி எழுதும் தினம். ஆம், இயற்கை விவசாயத்தில் இது சாத்தியம். பல்வேறு தொழில்நுட்பங்கள் பெருகி வரும் காலங்களில் இயற்கையாகவே பொருட்களை விளைவித்து மக்களிடத்தில் எளிதில் சந்தைப்படுத்தவும் முடியும். அது மட்டும் இல்லாமல் இயற்கையாக கிடைக்கும் பொருட்களை மதிப்பு கூட்டி விவசாயி என்ற நிலையை தாண்டி ஒரு தொழில் முனைவோராகவும் மாறி இயற்கை விவசாயம் மட்டுமில்லாமல் இயற்கை வாழ்வியலாக மக்களுக்கு தன் பொருட்களை கொண்டு சேர்க்கும் பெண் விவசாயி அனுராதா பாலாஜி நம்ம கூட பேச வந்திருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம். இன்னைக்கு எங்களுடைய நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறீங்க, ரொம்பவே மகிழ்ச்சி மேம். ரொம்ப சந்தோஷம். இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக மக்களை சென்றடைந்து நல்ல விஷயங்கள் போகணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்திருக்கேன். எனக்கு இந்த சந்தர்ப்பத்தை கொடுத்த ஆல் இண்டியா ரேடியோவுக்கு என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம நாட்டுடைய முதுகெலும்பு விவசாயம். சவாலாக இருக்கக்கூடிய கால சூழ்நிலையில் ஒரு பெண்ணான நீங்கள் இந்த விவசாய தொழிலை, அதுவும் இயற்கை விவசாயத்தை தேர்ந்தெடுக்க காரணம் என்ன மேம்? நாட்டின் முதுகெலும்பு விவசாயம் அப்படின்னு சொல்கிற மாதிரி பெண்கள் அப்படின்றவங்க வீட்டின் கண்கள். ரொம்ப முக்கியமான ஒரு அங்கம் நம்மளுக்கு இருக்குது ஒரு சமுதாயத்தில், ஒரு வீட்டில், எல்லா இடத்துலையும். அப்போது அந்த நல்ல விஷயத்தை விவசாயத்தை கொண்டு செல்லும் பொழுது அதன் வாயிலாக நம்ம இளைய தலைமுறைக்கு நம்ம ஒரு மாடலாக இருக்க முடியும். நம்ம நல்லா சாப்பிட்டு நம்ம நல்லா இருக்கா மாதிரி நம்மளை சேர்ந்தவங்க எல்லாருக்கும் இந்த வைப்ரேஷன், இந்த நல்ல விஷயங்களை செய்யணும் அப்படிங்கிறதுக்காக இயற்கை விவசாயத்தில் வந்திருக்கேங்க. ரொம்பவே சந்தோஷம். மக்களுக்கு பயனடையணும் அப்படின்றதுக்காக நான் இயற்கை விவசாயத்தை தேர்ந்தெடுத்தேன்னு சொன்னது மிக்க மகிழ்ச்சி. உங்களுடைய விவசாய பண்ணை அமைந்துள்ள இடம் எது மேம்? திருவள்ளூர் மாவட்டத்தில் எர்ணாகுப்பம் அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் இருக்குது. கிட்டத்தட்ட சென்னையிலேருந்து ஒரு 50 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. இங்கே இயற்கை விவசாய பண்ணை நான் வடிவமைச்சது கிட்டத்தட்ட ஒரு 21 வருடங்கள் இதில் இருந்திருக்கேன். என்றைக்கு இந்த பண்ணையை வாங்கி வடிவமைக்க ஆரம்பித்தோமோ அன்னையிலேருந்து 21 இயர்ஸாக எந்த விதமான ரசாயனங்கள், பூச்சிக்கொல்லிகள் இல்லாமல் இந்த விவசாயத்தை பண்ணிட்டு வரோம். அப்படிங்கிறதுல எனக்கு மனநிறைவு ப்ளஸ் சொல்கிறது செய்யறது ரெண்டுமே நாங்கள் ஒன்றா இருக்கக்கூடிய ஆட்கள். அதே மாதிரி என்னுடைய விவசாய பண்ணை அப்படின்னு எடுக்கும் பொழுது நீங்கள் அப்படியே ஒரு மனக்கண் முன்னாடி ஓட விடலாம். விவசாயத்துக்கு முக்கியமான ஒன்று நீர் மேலாண்மை, பண்ணைக்குட்டை, கோஷாலை, அதாவது பசுமாடுகளை பாதுகாத்து அதுலேருந்து வர்ற சாணங்கள் மற்றதை வச்சு பண்ணக்கூடிய இயற்கை உரங்கள் தயாரிக்கிறதுக்கானது. ஸோ பழங்கள், காய்கறிகள், ட்ரெடிஷ்னல் ரைஸ் வெரைட்டிஸ், பாரம்பரிய அரிசி வகைகள், அப்படி எல்லாத்துக்குமானதை ஒரு இடமா பிளேஸ் பண்ணி தான் நாங்கள் அதை ஆரம்பத்துலேருந்து பண்ணிகிட்ருக்கோம். ஸோ என்னுடைய பண்ணை அப்படிங்கிறது ஒரு ஒருங்கிணைந்த இயற்கை விவசாய பண்ணை. கடந்த 21 வருஷமாக ஆர்கானிக் முறையில் நீங்கள் இயற்கை விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கேன்னு சொல்லும்போது ரொம்பவே மன மகிழ்ச்சியாக இருக்குது. ஏன்னா பெருகி வரும் கால சூழ்நிலையில் பார்த்திங்கன்னா நிறைய நோய்கள் பெருகிக்கிட்டே வருது. காரணம், இந்த இயற்கை இல்லாமல் செயற்கை மூலமாகவே மக்கள்லாம் நிறைய வாங்கி சாப்பிட்டுட்டு என்ன பண்ணணும்னு தெரியாமல் மருத்துவ உலகத்தை நோக்கி போயிட்டுருக்காங்க. அந்த ஒரு சூழ்நிலையில் நீங்கள் உங்களை மாதிரி விவசாயம் பண்ணக்கூடிய, அதுவும் இயற்கை முறையில் விவசாயம் பண்ணக்கூடியவங்க நிறைய பேர் பெருகிட்டே வந்தால் மக்களுடைய ஆரோக்கியமும் பெருகும். நிச்சயமா. அதாவது இயற்கை விவசாயம் அப்படிங்கிறது இது ஒரு நாள் வார்த்தையோ ஒரு சொல்லோ கிடையாது. இது வாழ்வியல். அப்படின்னா நம்ம வாழ்வியல் அப்படி இயற்கையை நோக்கி நீங்கள் பயணம் பண்ண ஆரம்பிக்கும் பொழுது அந்த இயற்கையே உங்களுக்கு எல்லாத்தையும் தர ஆரம்பிக்கும். ஸோ இது இன்னைக்கு நம்ம சொல்லி நாளைக்கு பண்ணுறதோ அந்த விஷயம் கிடையாது. இட்ஸ் அ கண்டினியூஸ் ப்ராசஸ் அப்படின்வோம். ஸோ இந்த வாழ்வியலில் நம்ம சந்திக்கக்கூடிய எத்தனை சவால்கள், எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் மனநிறைவோடு செய்யறதுனால அதுதான் அதை என்ன திரும்பி 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 இதுக்குள்ளேயே எங்களை பண்ண வைக்கிறதுங்க. நீங்கள் நிறையா காய்கறி தோட்டம் போட்டிருக்கேன்னு சொன்னீங்க, பழங்கள் போட்டிருக்கேன்னு சொன்னீங்க, பாரம்பரிய அரிசி வகைகள் போட்டிருக்கேன்னு சொன்னீங்க. அப்போனா உங்களுடைய அந்த விவசாய பண்ணையுடைய ஏக்கர் எவ்வளவு பெருசு மேம்?
என்னுடைய இயற்கை விவசாய பண்ணையோட ஏக்கர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 9 ஏக்கர் கிட்ட இருக்குது. 9லேருந்து 10 ஏக்கர். இதை நாங்கள் மாத்திரம் செய்யறதில்ல. விவசாயினாலே காலனி ஆஃப் பீப்புள், அதாவது மற்ற இயற்கை விவசாயங்களோடையும் நாங்கள் ஒருங்கிணைக்கிறோம். FPOன்னு சொல்லக்கூடியது, பெண்கள் குழு, எல்லாரோடையும் சேர்ந்தும் நம்ம செய்கிறோம். அதில் நாங்கள் இது எல்லாத்தையும் பிளான் பண்ணி பண்ணுறோம். அப்போது நான் ஒரு பொருளை கொண்டு போய் சந்தைப்படுத்தும் பொழுது, நான் என்பதை தாண்டி ஒரு விவசாயி அப்படின்னும் பொழுது நம்ம திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கிற எல்லா விவசாயிகளோட சேர்றது, மற்ற பொருட்கள் எல்லாம் பண்ணுறவங்களோட சேர்றது. ஸோ கூட்டு அமைப்பாக தான் இந்த நாங்கள் எப்பயுமே கொண்டு போகணும்னு நினைப்போம். ஸோ ஒரு மனிதன் வந்து பெரிய லெவலில் போகணும் அப்படிங்கிறத விட நம்ம எல்லாருமா சேர்ந்தும்பொழுது அந்த இன்டகிரேஷன் வரும்பொழுது இன்னும் அதை பெரிய லெவலில் கொண்டு போகணும். ஒரு சிம்பிளாக சொல்லப்போனால், நான் பாரம்பரிய அரிசி பயிரிடுறேன் அப்படின்னா இன்னொருத்தவங்க மூலிகை பண்ணை வச்சுருப்பாங்க, இன்னொருத்தவங்க இன்னொரு இயற்கை விவசாயம் பண்ணுற விவசாயிகள் இருப்பாங்க. அவங்களோட கூட்டு அமைப்புலையும் நாங்கள் வந்து நிறைய விஷயங்களை செஞ்சிட்ருக்கோம். இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல 21 வருடங்களாக பாரம்பரிய இயற்கை விவசாயம் பண்ணிட்டு வரோன்னு சொன்னீங்க. எந்த ஒரு விஷயத்துக்கும் அடித்தளம் அப்படின்றது வந்து ஒரு முக்கியம். இந்த விஷயம் உங்களுக்கு ஏற்படுத்தணுன்ற தோணுன உடனேயே இயற்கை விவசாயம் அமைஞ்சுதா? அப்படி உங்களுக்கு அடித்தளம் அமைத்த வருடங்கள் எத்தனை வருடங்கள் மேம்? என்னுடைய பேக்ரவுண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் திருத்தணி சொந்த ஊர். ஸோ எங்கள் பெரியப்பா எங்கள் அப்பா காலத்துலேருந்தே எங்களுக்கு வந்து விவசாயங்கள் நிலங்கள் இருந்தது. அப்போ எங்கள் பெரியப்பா என்னுடைய பெரிய ஒரு ரோல் மாடல். ஏன்னா அவர் இது வரைக்கும் 92 வயசு வரைக்கும் வாழ்ந்தார். எந்த விதமான பிணிகள் இன்றி, நோய்கள் இன்றி, மருத்துவமனைக்கு போகாமல் 92 வயது காலங்களும் ஆரோக்கியமாக இருந்தார். அவர் சொல்கிற ஒரே வார்த்தை, எந்த செயற்கை பூச்சி மருந்தெல்லாம் அடிக்காமல் சாணி, கோமியம் மற்றதெல்லாம் வச்சு தான் விவசாயம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ பேக்ரவுண்டும் எனக்கு வந்து அந்த விவசாய பேக்ரவுண்ட் இருந்தது. நான் படித்தது சென்னையில் இருக்கலாம், ஆனால் என்னுடைய மைண்டை வந்து அந்த பேக்ரவுண்ட் இருந்ததுனால நான் இங்கே இந்த இடத்த வாங்க ஆரம்பித்து டே 1 நாங்கள் எப்போ வாங்கணும்னு நினைக்கிறோமோ அன்னையிலேருந்தே நாங்கள் இயற்கை விவசாயம் பண்ணிகிட்ருக்கோம். அப்போ குடும்ப பாரம்பரிய தொழில்னு சொல்லுங்க. நிச்சயமாக குடும்பமாக அந்த காலத்தில் எல்லாருக்கும் விவசாயம் அப்படிங்கிறது வந்து நம்ம எல்லாத்தையும் இருந்தோம். நிறைய பேர் அதை விட்டுட்டு சென்னை மற்ற நகரங்களுக்கு போனதுனால இயற்கை விவசாயத்தை விட்டுறோம். அதை விடாமல் நம்ம ஆரோக்கியத்தை நிலைநிறுத்தணும். நம்ம இளைய தலைமுறைக்கு எப்படி படிப்பும் உணவும் 2 கண்கள் சொல்கிற மாதிரி அந்த உணவுக்காக நான் பண்ண ஆரம்பித்தது தான் இந்த இயற்கை விவசாயம். இயற்கை முறையில் விவசாயம்னு சொல்கிறோம் அப்படின்னா என்ன மேம்? இப்போ வரக்கூடிய தலைமுறைக்கு இயற்கை முறை விவசாயமா புதுசாக இருக்கே அப்படின்னு இளம் தலைமுறையினர் வந்து கேட்பாங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் புரியும் வகையில் இயற்கை விவசாயம்னா என்னன்றதை தெளிவாக சொல்லுங்கள் மேம். இயற்கை விவசாயம் அப்படிங்கிறது ரசாயன உரங்கள், பூச்சிக்கொல்லிகள், ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு சீட்ஸ் அப்படி எதுவும் இல்லாமல் நம்ம இயற்கையில் கிடைக்கக்கூடிய பொருட்களை வைத்து விவசாயம் செய்வது. ஸோ இயற்கை விவசாயம் அப்படின்னாலே அதில் செயற்கை அப்படிங்கிறதுக்கான வார்த்தையே இல்லை. கெமிக்கல் ஃபர்டிலைசர் இல்லை, மாடிஃபைடு விதைகள் கிடையாது. நம்ம தோட்டத்தில் நம்ம இயற்கையில் கிடைக்கக்கூடிய பொருட்களை வைத்து நம்ம விவசாயம் செய்கிறது. ஸோ பாரம்பரியமாகவே நம்ம மூதாதையர்கள், நம்ம சேர சோழ பாண்டியர்கள் எல்லாருமே இயற்கை விவசாயம் அப்படிங்கிறது தான் யானை கட்டி போர் அடித்தது தான். அதை நம்ம நடுவில் மறந்து நிறைய புரட்சி அப்படிங்கிற பேரில் நம்ம நிறைய அதை மாறிட்டோம். அதை திருப்பியும் நம்ம மீட்டெடுக்கணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது நம்மாழ்வார் பெரிய பெரிய வல்லுநர்கள்லாம் சேர்ந்து நம்ம அந்த இயற்கை விவசாயத்தை மீட்டெடுத்துட்ருக்கோம். இயற்கை விவசாயத்துடைய முக்கியமான நன்மைகள் என்ன மேம்? முதல்ல இதில் வந்து எந்த விதமான கெமிக்கல் கிடையாது. முதல் விஷயம், நீங்கள் சாப்பிட்ற உணவு நஞ்சா போயிருக்கு, காற்று நஞ்சா போயிருக்கு, மண் வளம் நஞ்சா போயிருக்கு. இதெல்லாமே பொல்யூட்டட் ஆல்ரெடி ஆகியாச்சு. ஸோ இயற்கை விவசாயம் பண்ண ஆரம்பிக்கும் பொழுது நம்ம மண் வளத்தை மேம்படுத்த முடியும். மண்ணும் பொண்ணும் நல்லா இருந்தால் தான் அந்த நாடு நல்லா இருக்க முடியும். பெண் அப்படின்னு சொல்லும்போது பெண்கள், மண் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. அந்த மண்ணை காக்கிறதும் பெண்களை காக்கிறதும் எது அப்படின்னு பார்க்கும்பொழுது இயற்கை விவசாயம் தான். இயற்கை விவசாயம் நம்ம பண்ண ஆரம்பிக்கும் பொழுதே இந்த இயற்கை பேரிடர்கள்லாம் நிறைய வருது இல்லையா, அதெல்லாம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தவிர்க்க முடியும். இப்போது காற்றில் மாசுக்கள் ஜாஸ்தியாக இருக்குது. இப்போ உங்கள் வீட்டிலேருந்து நீங்கள் நடந்து வெளியில் வந்து எந்த இடத்துக்கு போனாலுமே காற்றை சுவாசிக்கிறதுனால கிட்டத்தட்ட அத்தனை ஒரு ரெஸ்பிரேட்டரி நுரையீரல் பிரச்சனைகள்லாம் வருது. ஏன் காரணம்? சுவாசத்தில் இருக்கக்கூடிய செயற்கை அந்த கெமிக்கல்ஸ்னால் நம்மளுக்கு நிறைய பாதிப்படையுது. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறணும் அப்படின்னும் பொழுது நம்ம இயற்கையை நோக்கி நம்ம அடி எடுத்து வைக்க ஆரம்பிக்கணும். ஒரு பயிரை விளைவிக்கணும்னா உரம் தேவை. இயற்கை விவசாயத்தில் உரத்தின் தேவை எந்த அளவுக்கு முக்கியம்? அப்படியே என்னென்ன இயற்கை உரம் இருக்குன்றதையும் சொல்லிடுங்களேன். உரம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நம்ம மனிதனையும் நிலத்தையும் ஒன்றா ஒப்பிட்டுக்கலாம்.
பஞ்சபூதங்களோட கான்செப்ட் தான் நம்ம உடல். அதே பஞ்சபூதங்களோட கான்செப்ட் தான் நம்ம விவசாயம் அப்படின்னும் பொழுது, நம்மக்கிட்டேயே இருக்கக்கூடிய அந்த பசுந்தாள் உரம், சாணி, கோமியம் மற்றதை வச்சு அங்கே இருக்கிற இலைகள் தழைகள் வச்சே நம்ம விவசாயம் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ இயற்கை விவசாயத்தில் வெளியிலேருந்து நீங்கள் வாங்கணும் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. தன்னிறைவு அடையிறது அப்படின்னா முதல்ல சொல்லக்கூடியது எதுன்னா இயற்கை விவசாயம் தான். நீங்கள் சாதாரணமாக ஒரு கத்திரிக்காய்னு எடுத்துக்கலாம். கத்திரிக்காய், வெண்டைக்காயில் நிறைய பூச்சி தாக்கங்கள் வரும். எப்பயுமே நம்ம மார்க்கெட்டில் கிடைக்கக்கூடிய யாரையும் நம்ம குறை சொல்ல இங்கே வரல. ஸோ அந்த பூச்சிகளை கொல்றது செயற்கை விவசாயம், செயற்கை உரங்கள். நம்ம பூச்சிகளை கொல்ல மாட்டோம். பூச்சிகளை என்ன பண்ணுவோம்? விரட்டுவோம். நம்ம இயற்கை விவசாயத்தில் இருக்கக்கூடிய முதல் முக்கியமான விஷயம்னா வரும் முன் காப்பது தான் முக்கியம். நம்ம உடம்புக்கு நம்ம என்ன சொல்ல வரோம்? ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் க்யூர். அப்போது வருமுன் காக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? நம்ம உடம்பை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு நம்ம என்னென்ன பண்ணுறோமோ முதல்ல நம்ம மண்ணை வளப்படுத்துகிறோம். மண்ணை வளப்படுத்துறதுக்கு நம்ம அந்த பசுந்தாள் உரம்லாம் போட்டு நல்லா 2-3 வாட்டி டிராக்டரில் உழவு ஓட்டி மண்ணை வளப்படுத்துகிறோம். எருக்கள்லாம் கொட்டி அதுக்கப்புறம் ஒரு செடியை நடுறோம். ஒரு கத்திரிக்காய், வெண்டைக்காய் எந்த ஒரு செடியை நட்ட பிறகும் வராமல் இருக்கிறதுக்கு, பூச்சிகள் தொல்லைகள் அதை அண்டாமல் இருக்கிறதுக்கு அதை என்ன பண்ணுவோம்? ஸ்ட்ரென்தன் பண்ணுவோம். நம்ம உடம்புல நம்ம என்ன பண்ணுறோம்? இம்யூனிட்டியை ஏற்றுறோம். அதே நோய் எதிர்ப்பாற்றலை நம்ம ஒரு செடிகளுக்கு கொடுக்க ஆரம்பித்து மண் நல்லா இருக்கும் பொழுது அதில் நல்ல ஒரு உணவு கிடைக்கும். அது நம்ம ஆரோக்கியத்திற்கானதாக இருக்கும். இப்போது நீங்கள் இயற்கை உரம்னு சொல்லும்போது பசுஞ்சாணம், கோமியம், இலை தழைகள் அப்படின்னு சொன்னீங்க. இதையும் தாண்டி இதெல்லாம் இயற்கை உரம் இருக்குன்றத நீங்கள் எதை சொல்லுவீங்க? ஏன்னா நிறைய பேர் நிகழ்ச்சி கேட்டுட்ருக்காங்க இல்லையா? பெரிய அளவில் இல்லைனாலும் வீட்டில் நிறைய பேர் தக்காளி போட்டிருக்காங்க, ஒரு கீரை போட்டிருக்கிறாங்க. நம்மளும் ட்ரை பண்ணலாமே, ஆனால் இதை தவிர வேறு இருந்தால் நல்லா இருக்குமே. வீட்டிலையே பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் எல்லாம் வேஸ்ட்டாக கழிவுகள்னு சொல்லி கீழே போடுறாங்க. ஸோ அவங்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய விஷயம் உபயோகமானதாக இருக்கும் இல்லையா? அப்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ ஒரு சின்ன சாதாரணமாக சொன்னோம்னா, நம்ம சமையலில் கிடைக்கக்கூடிய அந்த கழிவுகள், காய்கறி கழிவுகளை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு சின்ன நம்ம எல்லா இடத்துலையும் எடுக்கக்கூடிய அந்த சாணம், அந்த கோமியத்தை மூட்டி வச்சு அதை நம்ம ஃபர்மெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறோம். ஃபர்மெண்டேஷன் பண்ண ஆரம்பிக்கும் பொழுது அது உரங்களாக மாற ஆரம்பிக்குது. இயற்கை விவசாயத்தில் நாங்கள் சொல்கிறது மீன் கழிவுகள். நீங்கள் மீனை வச்சு எதையும் பண்ண வேணாம். மீனோட கழிவுகளில் காய்கறி, பப்பாளி பழத்தையும் போட்டு வெள்ளை கரைசலை விட்டு ஒரு மூடி வச்சோம் அப்படின்னம்னா அது ஒரு அபரிதமான நுண்ணுயிர்கள் கொடுத்து நம்ம பயிரை பாதுகாக்க முடியும். ஸோ இந்த மாதிரி எல்லாமே நம்மளை சுற்றி இருக்கிறது, நம்ம அன்றாடம் பயன்படுத்துறது, இதை வச்சு பண்ண முடியும். 5 இலை கரைசல், வேப்பிலை கரைசல், இந்த மாதிரி எல்லாமே இயற்கை விவசாயத்தில் ஒரு இடம் இருக்குது அப்படின்னா அந்த இடத்த சுற்றி இருக்கிறத எருக்கு இலை கரைசல், இந்த மாதிரி ஒன்றாவே நம்ம அந்த இடத்துல கிடைக்கக்கூடிய பொருளை வச்சே அதை நம்ம பாதுகாக்கிறோம். அந்த மாதிரி தான். இப்போது நீங்கள் சொன்ன ஒன்று அடுத்த டவுட் எனக்கு வருது. சாதாரணமாக காய்கறி கழிவுகள் போடுங்க அப்படின்னா அதுலேருந்து நமக்கு துர்வாசனை வராது. இதே மீன் கழிவு நம்ம உபயோகப்படுத்தும் போது அதுலேருந்து ஒரு துர்வாசனை வரும். நார்மலாக நம்ம கடையை கிராஸ் பண்ணி போகும்போதே என்ன இங்கே ஒரே ஸ்மெல்லாக இருக்குன்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி ஏதாவது ஸ்மெல் வருமா? இதனால் கொசு தொந்தரவு அதிகம் வருமா அப்படின்ற சந்தேகமும் வரும் இல்லையா? மீன் கழிவுலேருந்து வர்றதில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த ஃபெர்மெண்டேஷனில் அதற்கான வெள்ளப்பாக போடுறோம். ஸோ மீனும் நாட்டு சர்க்கரையும் பழங்களும் சேரும் பொழுது அது நொதித்தலாகி 25 நாள் 21 நாள் மூடி வச்சுருவோம். அதுக்கப்புறம் எடுக்கும் பொழுது அப்படியே கேக் மாதிரி இருக்கும், தேன் பாகு மாதிரி இருக்கும், எந்த விதமான துர்நாற்றமும் இருக்காது. பயிர் விளையும் போது பூச்சிகள் தொல்லையும் இருக்கும். பூச்சிகளை இயற்கையான முறையில் எப்படி கட்டுப்படுத்தலாம்? இயற்கை பூச்சிக்கொல்லிலாம் எவைன்னு சொல்லுங்க மேம். யாரையும் கொல்றது நம்ம வேலையே இல்லை. ஸோ நம்ம இயற்கை விவசாயம் அப்படின் பொழுதே பூச்சிக்கொல்லி இல்லை, அதுக்கு பேர் பூச்சி விரட்டி. நாங்கள் அதை விரட்டி அப்படின்னு தான் பயன்படுத்துகிறோம். இப்போ மாஞ்சீசர், கொய்யாப்பழம், இப்போ ஒரு ரீசெண்டாக ஒரு பேப்பரில் படித்தேன் ஒரு இன்ஃபர்மேஷன். கொய்யா பழத்தை சாப்பிட்ட ஒரு பையன் மருந்து அடிச்சுட்டு அதை கழுவாமல் சாப்பிட்டதுனால ஒரு பள்ளிக்கூட சிறுவன் இறந்துட்டான் அப்படின்றத கேட்குறோம். அப்போ எவ்வளோ மனசு வருத்தமாக இருக்குது. ஏன்னா அந்த குழந்தைக்கு தெரியாது, அதை கழுவாமல் அவன் சாப்பிட்டுட்டான். அப்போது அதற்கே அவ்வளோ ஒரு கெடுதல்னா அப்போ நம்ம எவ்வளவு பார்க்க வேண்டியது இருக்குது அப்படின்னா, நம்ம அன்றாடம் சாப்பிட்ற உணவுகளில் என்னென்ன கலந்துருக்கு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ இந்த பூச்சி வெரைட்டியாக நாங்கள் சொல்கிறது பழக்கரைசல், மீன் அமிலம், அமிர்த கரைசல், இதெல்லாம் நாங்கள் பூச்சி வெரைட்டி நாங்கள் தான் சொன்னோம் இல்லையா. விரட்டி அப்படிங்கிறத தாண்டி நம்ம என்ன பண்ணுறோம்? ஸ்ட்ரென்தன் பண்ணுறோம்.
இம்யூனிட்டியை கொடுக்குறோம். இம்யூனிட்டி கொடுத்துக்கும் பொழுது எந்த தாக்குதல் வந்தாலும் அது தாங்கி வளரக்கூடியதாக இருக்கும். அது இல்லாமல் நாங்கள் சொல்ல வர்றது பிரம்மாஸ்திரம், அந்த மாதிரி நிறைய ஒரு ஒரு கிளாஸு மற்றதெல்லாம் அட்டன் பண்ணும்போது அவங்களுக்கே தெரிய ஆரம்பிக்கும். இந்த மாதிரி 5 இலை கரைசல், வேப்பிலை, அங்கே கிடைக்கக்கூடிய ஒரு 5 இலைகளை வைத்து ஒரு பூச்சி விரட்டி ரெடி பண்ணுவோம். வேப்பெண்ணெய், புங்கெண்ணெய், இலுப்பெண்ணெய், அதுலேயும் ஒரு பூச்சி விரட்டியை ரெடி பண்ணுறோம். ஸோ இது எல்லாமே விரட்டுறதுக்கு தானே தவிர கொல்றதுக்கு இல்லை. அப்போது நம்ம கொல்ல ஆரம்பித்தோம்னா கெட்டது கொல்லுன்னு நினைக்கிறோமோ அதே மாதிரி நல்ல பூச்சிகளும் செத்துரும். அதனால் நம்ம எதையும் கொல்றது கிடையாது, பூச்சியை விரட்டியாக நம்ம பயன்படுத்துகிறோம். இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நிறையா பேர் வந்து பார்க்க பளபளன்னு கண்ணை கவர்ற வகையில் இருக்கும்போது இதுதான் நல்ல காய்கறிகள், இதுதான் நல்ல பழங்கள், இதை சாப்பிட்டா தான் நம்ம ஆரோக்கியமாக இருப்போம்பா. இதே இயற்கையாக கிடைக்கிறதுனா 2 நாளைக்கு மேலே அது ஒரு மாதிரி சுருங்கி வாடி போகும். இதை பார்த்தா இது வந்து இந்த காய்கறிகள்லாம் நல்லதில்லை. 2வது கத்திரிக்காயெல்லாம் பாருங்களேன், அதுக்குள்ளே பூச்சி இருக்கும். ஆனால் இவங்க வச்சிருக்கிற கத்திரிக்காயில் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, பூச்சியே கிடையாது கட் பண்ணா அப்படின்றாங்க. ஸோ அந்த மாதிரி சிந்தனை உள்ளவர்களுக்கு கத்திரிக்காயில் எப்படி இயற்கையான முறையில் பூச்சி போயிருக்கும், அந்த டவுட்டை கிளியர் பண்ணுங்க மேம். யாரையும் புண்படுத்துறதுக்காக சொல்கிறதில்ல. பளபளன்னு இருக்கிறதெல்லாம் நல்லதுன்னு நம்ம மக்கள் வந்து மயங்கிற காலங்களை மாற்றணும். வெளியில் தெரியறதெல்லாம் வந்து கரெக்டு கிடையாது. உள்ளுக்குள்ளே அது என்ன இருக்குது, இந்த பழத்தை உள்ளே திறந்து பார்த்தா தான் அத்தனையும் புழுன்ற மாதிரி. ஸோ வெளி தோற்றத்தை வச்சு சொல்கிறவங்க மக்களுக்கு நாங்கள் சொல்கிறது ஒன்று தான், வெளி தோற்றத்தை வச்சு எதையுமே ஏமாந்துடாதீங்க. அந்த பழத்துக்குள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ இயற்கை விவசாயத்தில் கிடைக்கிறது வந்து பளபளன்னு இருக்காது, சூப்பராக இருக்காது. ஆனால் அது வந்து அதனுடைய இனிப்பும் சுவையும் அது இருக்கு பாருங்களேன், உங்களுக்கு தரக்கூடிய ஆரோக்கியமும், அது வந்து அதுக்கு மதிப்பே கிடையாது. அடுத்தது பழங்கள் மற்றதெல்லாம் நம்ம வாங்கி நம்ம சாப்பிட்றோம் இல்லையா, அப்படி சாப்பிட்ட பொண்ணு நடக்கக்கூடியதை முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கணும். எந்த செயற்கையில் விளையக்கூடியதில் என்ன நீங்கள் சாப்பிட்டாலும் முதலில் பாதிக்கக்கூடியது அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம கல்லீரல், அதுக்கப்புறம் சிறுநீரகம், இது 2ம் ரொம்பவும் பாதிக்குது. இப்போ கல்லீரல் பிரச்சனை அப்படிங்கிறது நான் ஆல்கஹாலிக் லிவர் ப்ராப்ளம் அப்படின்னும், அது நிறைய ஜாஸ்தியாகிட்டே வருது. காரணம் என்ன? பெண்களுக்கு, குழந்தைகளுக்கு எல்லாருக்கும் கல்லீரல் பிரச்சனை வருது. அதற்கு காரணம் நிச்சயமாக இதுவும் ஒன் ஆஃப் த காரணம், செயற்கையில் விளையக்கூடிய பொருட்களை பயன்படுத்துறதும், கெமிக்கல் நிறைய இருக்கக்கூடிய பழங்கள் காய்கறிகளை உட்கொள்கிறதும் தான். இப்போ நீங்கள் சுவைன்னு சொன்னோன்னா திடீர்னு எனக்கு ஒரு சந்தேகம் வருது. என்னன்னா, இயற்கை விவசாயம் பண்ணுறதுக்கும் கெமிக்கல் பேஸ்டில் பண்ணுற பழங்கள் காய்கறியாக்கிறதுக்கும் சுவை வந்து மாறுபடுமா மேம்? நிச்சயமாக மாறுபடும். எப்படின்னா, இயற்கை விவசாய பொருட்களை நீங்கள் பயன்படுத்த ஆரம்பித்து அதனுடைய சுவை உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சுன்னா உங்களால் திருப்பியும் அந்த பேக் டு த இதுக்கு உங்களால் போகவே முடியாது. சுவைன்றது அவ்வளோ அற்புதமாக இருக்கும். அதை பார்த்த உடனே சொல்கிறதில்ல, அதை நீங்கள் பயன்படுத்தி உங்களுக்கே அது மேலே இருக்கிற அபிமானம் அப்படிங்கிறது வந்து ஜாஸ்தியாகும். அதை நம்ம பயன்படுத்தணும், நம்ம நல்லா இருக்கும் அப்படிங்கிறத ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கு வருவோம். பயிர்களுடைய மகசூலை அதிகரிக்க இன்றைய காலகட்டத்தில் என்னென்ன யுக்திகள் இருக்கோ அத்தனையும் செய்கிறாங்க. அப்படி இயற்கை விவசாயத்தில் மகசூலை அதிகப்படுத்த முடியுமா? நிச்சயமாக இயற்கை விவசாயத்தில் மகசூலை அதிகப்படுத்த முடியும். இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்கு நாங்கள் ஒன்று சொல்கிறோம். நெல் போடுறோம் இல்லையா, செயற்கை விவசாயம் பண்ணுறவங்க ஒரு ஏக்கருக்கு 40 மூட்டை, 45 மூட்டை, 35 மூட்டை அப்படி எடுக்கிறாங்க. அப்படின்னா இயற்கை விவசாயத்தில் தொடர்ந்து பண்ணும் பொழுது நிச்சயமாக இந்த செலவுகள் கம்மியாகி 45 மூட்டை எடுக்கிறாங்க, 40 மூட்டை எடுக்கிறாங்கன்னா எங்களால் 25 மூட்டையிலேருந்து 30 மூட்டை நிச்சயமாக தொடர்ந்து பண்ணும் பொழுது பண்ண முடியும். அதற்கான வழிமுறைகள் அதற்கானது நிறைய இருக்குது. இப்போ செயற்கை விவசாயம் பண்ணும்பொழுது 45 மூட்டைக்கு அவங்க பண்ணுற செலவும், மற்றபடி நாங்கள் இந்த இயற்கை விவசாயத்தில் 1 ஏக்கருக்கு நாங்கள் 30 ஏக்கர் கொண்டு வர செலவும் ரொம்ப 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 எங்களது செலவு கம்மி தான். ஆனால் என்ன அப்படின்னும் பொழுது இயற்கை விவசாயம் மக்கள்கிட்ட போய் சேரும் பொழுது ஈல்டு கம்மியாக இருக்கிறதுனால இதுக்கும் அதுக்கும் கம்பேரிசன் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஒரு 10லேருந்து 15% விலை உயர்வாக இருக்கும். இப்போ ஒரு அரிசி ரகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சாதாரணமாக மார்க்கெட்டில் கிடைக்கிறது இப்போ 60 ரூபா அப்படின்னா இதில் 70 ரூபா 80 ரூபா இருக்கும், அவ்வளோதான். ஸோ அந்த 10% அப்படிங்கிறத நீங்கள் நினைக்கிறத அந்த மருத்துவத்துக்கு கொடுக்கறத விட நீங்கள் இயற்கை விவசாய பொருட்களை சாப்பிடும் பொழுது அது போகிறது கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளால் தவிர்க்க முடியும். மகசூலை அதிகரிக்க முடியும்னு சொல்கிறீங்க. அப்போது ஏன் வந்து செயற்கை விவசாயத்தை வந்து தேர்ந்தெடுக்கணும் அவங்க? பிகாஸ் அவங்க வந்து லாபத்தை ஃபோக்கஸ் பண்ணி செயற்கை விவசாயம் பண்ணுறாங்களா? நிச்சயமாக
இந்த மாற்றங்கள் நடக்கிறது ஒரு நாளில் நடக்காது. இப்போது ஒரு நாளில் வந்து இயற்கை விவசாயமோ 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, ஒரு 5-6 வருடங்கள் அவங்க வெயிட் பண்ண வேண்டியிருக்கும். அப்போ 5-6 வருடங்கள் அவங்களுடைய குடும்பம், மற்றவங்க, அந்த சூழல் அதெல்லாம் இருக்குது இல்லையா? ஸோ அதற்காக தான் அவங்க செயற்கை விவசாயத்துக்குள்ளே வராங்க. நம்ம விவசாயியை குறையே சொல்ல முடியாது. சொல்ல வேண்டியது மக்கள் எதை நினைக்கிறாங்களோ அதை தான் என்னால் கொண்டு வர முடியும். மக்கள் வந்து மார்க்கெட்டில் நல்லா பார்த்த உடனே பளிச்சுன்னு இருக்கணும்னு நினைக்கிறாங்க. விலையும் கம்மியாக இருக்கணும், மார்க்கெட்லேயும் அது வந்து பளபளன்னு இருக்கணும். எல்லாமே அவனால் திருப்திப்படுத்த முடியாது. ஸோ அதற்காக தான் நிறைய பேர் அதில் வித்ஸ்டாண்ட் பண்ண முடியாமல் செயற்கை விவசாயத்துக்குள்ளே போகிறாங்க. ஸோ குறை கூற வேண்டியது விவசாயிகளை அல்ல, விவசாயத்தை மறந்த மக்களை. அப்போ மாற்றம் வந்து மக்களிடமிருந்து வர வேண்டும்னு சொல்றீங்க. நிச்சயமாக நான் என்ன நினைக்கிறேனோ, நான் இந்த தளத்தில் ஒன்று கூற விரும்புகிறேன். ஒரு 10 வருடங்களுக்கு முன்னர் ஒரு சாதாரண பெண்கள் போயிட்டு வரக்கூடிய ஒரு பியூட்டி பார்லர், நம்ம போடுற செருப்பாக கூட இருக்கட்டும், 200 ரூபா 250 ரூபா கிடச்சிது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அதனுடைய விலை வந்து 5 மடங்குலேருந்து 10 மடங்கு ஆயிடுச்சு. ஆனால் கரும்புக்கு விலை சொல்கிறதுக்கும் காய்கறிக்கு விலை சொல்கிறதையும் இன்னும் நடுத்தர மக்கள் தான் அதை நிர்ணயிக்கிறாங்களே தவிர விவசாயி ஆகிய நான் நிர்ணயிப்பதில்லை. இதை தான் இதனுடைய பிரச்சனைக்கு காரணம். இது வழியாக ஒன்று சொல்லிக்கிறேன். இந்த விவசாயத்தை நாங்கள் எல்லோரும் இப்போ பண்ணிகிட்ருக்கோங்க, அது மேலே இருக்கிற ஈடுபாடுனால அதை பண்ணிகிட்ருக்காங்க. இதே நிலை அந்த விவசாயத்தை கண்டுகொள்ளாத மக்களும் மற்றவர்களும் இருக்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை ஏன் நான் பண்ணணும், என்னுடைய பையனோ மகனோ இதற்கு வரக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடிய மக்கள் வந்து 100க்கு 70% ஆயிட்டாங்க. ஏன்னா விவசாயத்தில் அங்கீகாரம் இல்லை. அது இல்லாமல் விவசாயத்தை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி அதில் பொருளை ஈட்டி என்னால் கடனோ மற்றதோ கொண்டு வர முடியல. இதெல்லாம் மறையணும்னா மக்களாகிய நாம் அந்த விவசாயியை அடாப்ட் பண்ணி அதை நம்ம எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம கொண்டு வந்து நம்ம ஆரோக்கியத்தையும் மேம்படுத்தணும் அப்படிங்கிறத வைஸ் வர்சாவாக இருக்கணும். எந்த வகை பயிர்களுக்கு இயற்கை விவசாயம் சிறந்தது மேம்? எல்லா பயிர்களுக்குமே இயற்கை விவசாயம் சிறந்தது. இந்த பயிர் அந்த பயிர் கிடையாது, எல்லாமே இயற்கை விவசாயம் சிறந்தது. அதில் எஸ்பெஷலி நம்ம பயன்படுத்தக்கூடிய கருவேப்பிலை, கீரைகள். அப்போ அந்த கீரைகளில் மருந்தடித்து நம்ம டெய்லி நம்ம அன்றாடம் ஒரு 10 ரூபா கீரைக்கட்டு வாங்குகிற கீரைக்காரம்மா கிட்ட நம்ம பேரம் பேசுகிறோம். எவ்வளோ மனசு வலிக்குது. இன்றைக்கி இந்த வழியாக நான் சொல்கிறது என்னென்னா, தயவு செய்து நீங்கள் பேரமே பேசாதீங்க. ஏன்னா அவங்க வந்து நம்மளுக்காக தான் அந்த வேலையை செய்கிறாங்க. அப்போ அந்த 10 ரூபா கீரை கட்டுக்கிட்ட நம்ம பேரம் கேட்கும் பொழுது ஒரு பொருளோட விலை நிர்ணயம் அவங்க அதுலேருந்து 2 ரூபாய் ஈட்டியிருப்பாங்க. அப்போ அந்த 2 ரூபா அவன் கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக அந்த பிஸ்னஸ் பண்ணுறான் அப்படின்னா அவனை ஆதரிக்காமல் அவங்கக்கிட்ட போய் நம்ம என்ன பண்ணுவோம், 10 ரூபா இருக்கிற கீரை கட்டை 8 ரூபாய்க்கு தெரியான்னு கேட்போம். அந்த 2 ரூபாயில் நம்ம என்னவோ பெரிய கோட்டை கட்டா போகிற மாதிரி நினச்சிக்கிறோம். இந்த நிலைகள்லாம் மாறணும். அது எங்கேருந்து வருது, என்னென்ன பண்ணுறாங்கன்னு மக்கள் தெரிஞ்சுக்கணும். இயற்கை விவசாயம் அப்படிங்கிறது இது ஒரு நாள் கனவு இல்லை, அது பல நாள் நம்ம நினச்சி கொண்டு வர்றது. மக்களாகிய நாம் தான் மாறணும். ஏன்னா எனக்கு என்ன வேணும், என் தட்டில் இருக்கக்கூடிய உணவா இல்லை நஞ்சா அப்படிங்கிறத நான் என்னைக்கு நான் புரிஞ்சுக்கிறனோ அப்பொழுது தான் இயற்கை விவசாயம் தழைக்க ஆரம்பிக்கும். இயற்கை விவசாயம் செய்யணும்னு ஆர்வம் இருக்கிறவங்க முதல்ல என்ன செய்யணும் மேம்? இயற்கை விவசாயம் செய்யணும்னு ஆர்வம் இருக்கிறவங்கள நாங்கள் வணங்குறோம். தயவு செய்து வாங்க. நீங்கள் என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறத உங்களுக்கான வழிமுறைகள், என்னென்ன பண்ணலாம் என்னென்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்கு நாங்கள் லிஸ்ட் வச்சுருக்கோம். அதை உங்களுக்கு நாங்கள் சொல்கிறோம். முதல் செய்ய வேண்டியது ஒரு சின்ன இடமா தேர்ந்தெடுங்க. பெரிய அகலக்கால வைக்க வேண்டாம். உங்களுக்கு தேவையான காய்கறி கீரைகள் பண்ணுற மாதிரி ஒரு 50 சென்ட் அப்படிங்கிற ஒரு இடத்த தேர்ந்தெடுங்க. உங்களுக்கான உணவு முறைகள், காய்கறி கீரை பழங்கள் அரிசி வகைகள் மற்ற அதெல்லாம் கொண்டு வாங்க. அதில் நீங்கள் பண்ணி நீங்கள் நல்லபடியாக இருக்கும் பொழுது அதை ஒரு 10 பேர் உங்கள் சொந்தக்காரங்க, உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க, உறவினர்கள் எல்லாருக்கும் கொடுங்க. அதுக்கப்புறம் அதை அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போகலாம். எல்லா வகை பயிர்களுமே நம்ம கால சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி இங்கேயே விளைவிக்க முடியுமா? இப்போ உதாரணம் எடுத்துக்கிட்டிங்கன்னா கேரட்டு, பீட்ரூட் அதெல்லாம் பார்த்திங்கன்னா குளிர்ச்சியான இடங்களில் தான் அது வளரும்னு சொல்லுவாங்க. அப்படி எங்கள் வீட்டில் நான் கேரட் பீட்ரூட் போடணும்னா அது முளைக்குமா? அதுக்கேற்ற கால சூழ்நிலை வந்து அடாப்ட் பண்ணிக்குமா? காஷ்மீரில் விளையக்கூடிய ஆப்பிளை என்னுடைய பெரியபாளையத்தில் போடலான்னு நினைக்கிறது எவ்வளோ பெரிய தப்பு. அது அந்தந்த இடத்த சூழ்நிலையில் அங்கங்கே தான் வளரும்.
இந்த இடத்தில் இந்த மண்ணுக்கு ஏற்ற உணவை நம்ம உண்ணும்பொழுது தான் நம்ம ஆரோக்கியமாக இருக்க முடியும். ஸோ அதுதான் நம்மளுக்கான உணவு. நம்ம அதை மாற்றணுன்ற அவசியம் இல்லை. ஆனால் விளையக்கூடியது அந்த மண்ணிற்கு என்ன விளையுமோ அதை நம்ம பயிரிடும் பொழுது நம்ம அதை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியும். இயற்கை விவசாயத்தை தொடங்குறது எப்படி? இது எல்லாருக்குமே சாத்தியமா? இயற்கை விவசாயம் பண்ண நினைக்கிற எல்லாருக்குமே இது சாத்தியம். அரசாங்கமும் அதற்கு நிறைய வழிமுறைகளை வச்சுருக்காங்க. இயற்கை விவசாயத்தில் உழவன் ஆப் அப்படின்னு ஒன்று போட்டிருக்காங்க. இப்போ எல்லா ஆப்பையும் டவுன்லோட் பண்ணுற மாதிரி அந்த ஆப்பையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி அதில் என்னென்ன இடுபொருட்கள் இருக்குது, என்னென்ன பண்ணை முறைகள், என்னென்ன மெத்தடு எல்லாமே இருக்குது. எல்லாமே சாத்தியம். எப்படி மற்றதெல்லாம் சாத்தியமோ இதுவும் சாத்தியமே. நீங்கள் என்னென்ன மாதிரியான பொருட்களை இயற்கை முறையில் தயார் செய்கிறீங்க மேம்? நான் வந்து ஒரு 13 வருட காலங்கள் இந்த இயற்கை விவசாயத்தில் இருந்து ஒரு 5-6 வருடங்கள் காய்கறிகள் மற்ற பழங்கள் மற்றதெல்லாம் கொடுக்க ஆரம்பித்தோம். மார்க்கெட்டில் விலை போகும்பொழுது எங்ககிட்ட பொருள் இருக்காது. எங்ககிட்ட பொருள் இருக்கும்பொழுது மார்க்கெட்டில் அதற்கான விலை நிர்ணயம் இருக்காது. அப்படி ஆரம்பித்தது தான் நாங்கள் மதிப்பு கூட்டியப்பட்ட பொருட்கள். ஸோ எந்த ஒரு விவசாயியாக இருந்தாலும் இதன் வழியாக சொல்கிறது என்னென்னா, நீங்கள் விவசாய பொருட்களை விவசாய பொருட்களாக கொடுக்காமல் மதிப்பு கூட்டி சந்தைப்படுத்துங்க. அப்படின்னா இப்போ நாங்கள் ஒரு நெல்லிக்காய், மாம்பழம், மற்ற மூலிகைகள் எதுவாக இருந்தாலும் அதில் ஒரு 50% அப்படியே கொடுத்தீங்கன்னா கூட மீதம் இருக்கக்கூடிய 50% மதிப்பு கூட்டுங்க. எங்ககிட்ட இருக்கிற பொருளை வச்சு நாங்கள் பண்ணுறது நெல்லிக்காய் அப்படின்னு கிடைக்கக்கூடிய நெல்லிக்காய் ஜூஸு, நெல்லிக்காய் மஞ்சள் ப்ராடக்ட்டு, முருங்கை இலை, மற்ற எல்லா இயற்கை மூலிகைகள்லாம் வச்சு நிறைய பொருட்களை பண்ணுறோம். கிட்டத்தட்ட ஒரு 15-16 ப்ராடக்ட் பண்ணுறோம். அக்ரிகல்ச்சரிஸ்ட் அப்படின்றவங்க அக்ரி ப்ரூனராக மாறும்பொழுது தான் அவங்களுடைய சக்ஸஸ் ரேட் வந்து கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா அந்த பொருளை பண்ணும்பொழுது அதற்கான ஷெல்ஃப் லைஃப் கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும். நம்ம காய்கறி பண்ணோம்னா உடனே அதை ஈவினிங் ஒரு 2 days to 3 daysக்குள்ளே நீங்கள் அதை கொடுத்தாகணும். அப்படி இல்லைனா அது அழுகிடும், கெட்டுரும். தக்காளி விளைய எடுத்துக்கோங்க. தக்காளி வீழ்ச்சி அடையும் பொழுது அந்தந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து தக்காளி பவுடர் பண்ணலாம், தக்காளியில் ஜாம் பண்ணலாம், தக்காளியிலேயே நிறைய ப்ராடக்ட் பண்ண முடியும். ஸோ இதுதான் நம்மளுக்கு தேவை. இதை தான் நம்ம கிராமந்தோறும் கொண்டு போகணும். இப்போ நீங்கள் சொல்லும்போது ஆம்லா அமுதபானம்னு சொன்னீங்க. அது கேட்ட உடனேயே புரிஞ்சிருச்சு, நெல்லிக்காவுடைய ஒரு ஜூஸ் வெரைட்டி அப்படின்றது தெரிஞ்சிருச்சு. ஆம்லா மஞ்சள் நீங்கள் அப்படின்னா என்ன மேம்? ஆம்லா மஞ்சள் அண்டு இஞ்சி அதை சேர்த்து ஒரு ப்ராடக்ட் பண்ணுறோம். இது வந்து நம்ம கழிவுகளை சுத்தப்படுத்துறதுக்கு. கழிவுகள் இல்லாமல் நம்ம உடம்புல இருந்தாலே நம்ம வந்து ஆரோக்கியம் மேம்படும். அதற்கு நாங்கள் பண்ணுறோம். எந்த ஒரு தொழிலையும் வருமானத்தை அடிப்படையாக கொண்டு தான் ஆரம்பிக்கிறோம். இந்த தொழிலில் கிடைக்கக்கூடிய வருமானம்ன்றது எப்படி இருக்கு மேம்? நிச்சயமாக நல்ல வருமானம், திருப்தியான வருமானம். வருமானம்ன்றது எத்தனை எக்ஸ், எத்தனை எண், எத்தனை பணம்ன்றது கிடையாது. இப்போ உங்கள் ஒரு பொருளை ஒருத்தர் பயன்படுத்திட்டு, மேடம் இது ரொம்ப நல்லா இருக்குது, இதை நாங்கள் சாப்பிட்டு எங்களுக்கு இதெல்லாம் சரியாயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த கண்டென்ட், அந்த திருப்தி, அதுதான் என்னை வந்து மேலும் மேலும் இதை செய்வதற்காக தூண்டுது. வருமானம் கண்டிப்பாக இருக்குது. அந்த வருமானம் அப்படின்றது உங்களுக்கு மனதை திருப்திப்படுத்தக்கூடிய நல்ல வருமானமாக அமையும். இயற்கை விவசாயத்திற்கு மக்கள் எந்த அளவுக்கு ஆதரவு தராங்க? இயற்கை விவசாயத்திற்கு இப்போ இருக்க மக்கள் நிறைய ஆதரவு தராங்க. அதாவது ஒரு 5 இயர்ஸ்க்கு முன்னாடி இருக்கிற கண்ணோட்டமும் இப்பொழுது இருக்க கண்ணோட்டமும் நன்றாக மாறி இருக்கு. மக்களுக்கு தெரியுது நம்ம நல்ல ஆரோக்கியமாக இருக்கணும். அதற்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது இயற்கை விவசாய பொருட்களை பயன்படுத்துறது. அப்போ மக்கள்கிட்ட வரக்கூடிய சந்தேகங்கள் என்ன கேட்டிங்கன்னா, இதை நான் நிறைய இடத்துல கேட்டிருக்கேன். இவங்க இயற்கை விவசாயம் தான் பண்ணுறாங்களா மேடம், நம்பலாமா அப்படின்னு. அப்போ கேட்கும்பொழுது அவங்கக்கிட்ட நாங்கள் சொல்கிறது ஒன்று தான். முதல்ல அந்த விவசாயி எங்கே விவசாயம் பண்ணுறாங்களோ அங்கே போய் நீங்கள் பாருங்கள். அந்த விவசாயி நோ த ஃபார்மர் நோ த ப்ராடக்ட். நம்ம விவசாயியை போய் பார்க்க ஆரம்பிக்க அவங்க மேலே மதிப்பும் மரியாதையும் வர ஆரம்பிக்கும். அந்த பொருட்கள் மேலே உங்களுக்கு நம்பிக்கை வர ஆரம்பிக்கும். பயிருடைய ஊட்டச்சத்துகள் மதிப்பு நார்மலாக செய்து விளைவிப்பதற்கும் இயற்கை முறையில் செய்து விளைவிப்பதற்கும் வேறுபாடுகள் எப்படி மேம் இருக்கும்? நியூட்ரிஷனல் ஃபேக்ட்ஸ் அப்படின்றத விட அதில் இருக்கிற கெமிக்கல் கண்டென்ட் அதுதான் முக்கியம்.
இப்போ நியூட்ரிஷனல் ஃபேக்டர் தக்காளியில் என்ன நியூட்ரிஷனல் ஃபேக்டர் இருக்கோ நீங்கள் இயற்கையில் விளைவிச்சதும் செயற்கையில் விளைவிச்சதும் ஒன்றான்னு கேட்டிங்கன்னா நியூட்ரிஷனல் ஃபேக்டர் நீங்கள் பார்க்கக்கூடாது. அதில் எந்த அளவுக்கு ட்ரேஸ் எலமெண்ட் இருக்குது, எந்த அளவுக்கு கெமிக்கல் இருக்குது. இப்போ ரீசன்ட் ஸ்டடீஸில் ஒரு பர்டிகுலர் இடத்துலேருந்து இருக்கக்கூடிய காய்கறிகள் மற்றதை நாங்கள் எடுத்துக்கவே மாட்டோம், ஏன்னா அதில் அதிகமான பூச்சிக்கொல்லிகள் இருக்குது அப்படின்றாங்க. ஸோ இதுதான் வித்தியாசம். நியூட்ரிஷனல் ஃபேக்டரோட அதில் இருக்கக்கூடிய ட்ரேஸ் எலமெண்ட்ஸும் கெமிக்கல் ஃபர்டிலைசருக்கான அந்த ட்ரேசிங் இருக்கிறதுனால தான் அது மிகப்பெரிய சவாலாக இருக்குது. நீங்கள் விளைவிக்கக்கூடிய பொருட்களில் அதிகமாக வரவேற்புள்ள பொருள் எது மேம்? இப்போ நாங்கள் ஆம்லா அமுதபானம் அப்படின்ற பண்ணுறோம். அது கிட்டத்தட்ட என்னுடைய சென்னையில் சந்தை அப்படின்னு 2 நல்ல உள்ளங்களுக்கு நாங்கள் இதன் வாயிலாக நன்றி தெரிவிச்சுக்கணும்னு நினைக்கிறேன். டி நகர், வேளச்சேரி, கேகே நகர் இந்த மாதிரி இடத்துல ஒரு சந்தை நடத்துகிறோம், சென்னை விவசாயிகள் சந்தைன்னு. அதன் வழியாக விவசாயிகள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து அவங்கவுங்க பொருளை விற்கிறாங்க. இதுக்கு எந்த விதமான கட்டணமும் வாங்குறதில்ல. ஸோ என்னுடைய வரவேற்புள்ள பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆம்லா அமுதபானம், ஆம்லா மஞ்சள் அப்படின்றதில் ஒன்று பண்ணுறோம். அது வந்து லிவருக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. எந்த ஒரு பொருளுமே விவசாயி பண்ணும் பொழுது இதில் விட்டமின் சி இருக்கா, இதில் விட்டமின் டி இருக்கா, இது சரி பண்ணுமான்னு நாங்கள் சொல்லக்கூடாது. அதெல்லாம் கார்ப்பரேட் மாத்திரம்தான் சொல்லணும். இது இயற்கையில் இருக்கக்கூடியது, நம்ம மண்ணின் பொருட்கள் இதெல்லாம். இதை மதிப்பு கூட்டி நெல்லிக்காய் பானம், நெல்லிக்காய் மஞ்சள், முருங்கை இலை பொடி, கருப்பு கவுனி கஞ்சி மாவு இந்த மாதிரி ஒரு 20 ப்ராடக்ட்டை நாங்கள் பண்ணுறோம். இந்த இயற்கை விவசாயத்துடைய நோக்கம் என்ன மேம்? நஞ்சில்லாத உணவு, ஆரோக்கியமான எதிர்காலம். ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறேன். நீங்கள் இயற்கை விவசாயத்துக்கு ஏன் வரணுங்கிறதுக்கு 2 இடத்த போய் நீங்கள் உங்கள் லைஃப்பில் விசிட் பண்ணுங்கள். ஒன்று கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி, அதாவது அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஆஸ்பத்திரிக்கு போகும் பொழுது எத்தனை பேர் அந்த வியாதிகள்னால கஷ்டப்படுறாங்கன்றது உங்களுக்கு தெரியும். அடுத்தது டயாலிசிஸ் சென்டர் அப்படின்னு எல்லா இடத்துலையும் இருக்குது. டயாலிசிஸ் சென்டரில் போய் பார்க்கும் பொழுது சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் சிறுநீரக பிரச்சனைக்காக டயாலிசிஸ் எடுத்துருக்கிறத நம்ம பார்க்க முடியும். இதற்கான காரணம் 1000 காரணங்கள் இருந்தாலும் செயற்கை உணவும் ஒன் ஆஃப் த காரணம். அதை நீங்கள் இயற்கைக்கு வாங்க, இயற்கை விவசாய பொருட்களை பயன்படுத்தி ஆரோக்கியமான தலைமுறைகளை கொண்டு வாங்க. அதற்காக தான் நாங்கள் திரும்ப திரும்ப சொல்கிறோம், ஆரோக்கியம் இருந்தால்தான் இளைய தலைமுறை அடுத்த சந்ததிக்கு நம்ம கொண்டு சேர்க்க முடியும். அதற்கு இயற்கை விவசாயம் பயனுள்ளதாக இருக்கும். இயற்கை விவசாயத்தில் செய்த பொருட்களை மதிப்பு கூட்டல் தொழிலும்னு செய்கிறேன்னு சொன்னீங்க. பொருள் மதிப்பு கூட்டல்னா என்ன மேம்? இப்போ நெல்லிக்காயில் மார்க்கெட், ஏன் நெல்லிக்காய் திரும்ப திரும்ப நெல்லிக்காய் சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம விட்டமின் சிக்கு அக்காய் பெரி, ஸ்ட்ராபெரி, என்னென்ன பெரியோலாம் பயன்படுத்தணும்னு அவசியமே கிடையாது. நம்ம இடத்தில் விளையக்கூடிய நெல்லிக்காய், அதில் அபரிவிதமான விட்டமின் சி இருக்குது. அதை நமக்கு ஈஸியாக வரக்கூடியது. அந்த நெல்லிக்காயில் நாங்கள் மதிப்பு கூட்டுறோம். ஒரு நெல்லிக்காயாக ஒரு விவசாயி கொடுக்கும் பொழுது 15லேருந்து கிலோ 20 வரைக்கும் தான் எடுத்துப்பாங்க. உடனே அதை சந்தைப்படுத்தணும், அதை மார்க்கெட்டுக்கு அனுப்பணும், பளபளன்னு இருக்கணும். கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருந்தால் நாங்கள் வாங்கிக்கவே மாட்டாங்க. அப்படின்னு இருக்கும்பொழுது ஒரு விவசாயி, நெல்லிக்காய் பயிரிட்ட விவசாயி, நான் அதில் பாதிப்பு அடைஞ்சிருக்கேன். மார்க்கெட்டில் கொண்டு போய் கொடுக்கறதுக்குள்ளே பாதிக்கு மேலே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இதெல்லாம் நாங்கள் வாங்கிக்கவே மாட்டோம், இது ₹1 கூட பயன் கிடையாது, நீங்கள் எடுத்துகிட்டு போயிடுங்க அப்படின்ட்டாங்க. அப்போது எனக்கு ரொம்ப மன உளைச்சலாக இருந்தது. என்னடா அது, நம்ம இத்தனை வருஷம் கஷ்டப்பட்டு அது காய்க்கிற வரைக்கும் இருந்து கொண்டு போகிறதுக்குள்ளே நம்ம 2-3 விஷயங்கள் நடந்துருச்சு, இப்படி ஆகுதே அப்படின்னும் பொழுது அதில் நான் யோசித்து பண்ண ஆரம்பித்தது தான் மதிப்பு கூட்டல். அப்போ நெல்லிக்காயை நெல்லிக்காயாக கொடுக்காம நெல்லிக்காய் பவுடர் அப்படின்னா, நெல்லிக்காயில் கொட்டையை எடுத்துட்டு, இல்லை கொட்டையை எடுக்காமல் பயன்படுத்துறது தலைமுடி, மற்ற ஹெர்பல், சீக்கக்காய் அதிலெல்லாம் நம்ம பயன்படுத்த முடியும். கொட்டையை எடுத்துகிட்டு வெறும நெல்லிக்காயை காய வைங்க. காய வைக்கும் பொழுது அந்த நெல்லிக்காய் பவுடரோட பயன்கள் அவ்வளவு இருக்குது. அதில் நீங்கள் திரிப்பலாவில் சேர்க்கலாம், மற்ற ஜூஸில் சேர்க்கலாம், ஸ்மூதியில் சேர்க்கலாம், எல்லாத்துலேயும் சேர்க்கலாம். ஸோ இப்போ இந்த ஒரு விவசாயியால் இதை பண்ண முடியாதுங்க. ஏன்னா எனக்கு விவசாயம் பண்ணுறதே பெரிய விஷயம். இதில் மதிப்பு கூட்டல் நான் எப்படி பண்ணுறது அப்படின்னும் பொழுது, அவர்களுடைய குழந்தைகள், அவர்களுடைய பெண் குழந்தைங்களோ ஆண் குழந்தைங்களோ, அவங்க வீட்டில் இருக்கிற பசங்க அப்பா பண்ணுற விவசாயத்தை மதிப்பு கூட்டி எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத அவங்க நிறைய கிளாஸஸ் இருக்குது. அதை நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியும். அதுதான் என்னுடைய பயணத்தோட முதல் படி. நெல்லிக்காய் ஜூஸ் பண்ண ஆரம்பித்தது தான். அதுலேயும் நிறைய சவால்கள் இருக்குது. நீங்கள் என்ன கற்றுக்கலான்னு நினைக்கிறீங்களோ கவர்மெண்ட்டில் நிறைய
அதுக்கான பயிற்சி இருந்ததுன்னா நம்ம முயற்சி ப்ளஸ் பயிற்சி இஸ் ஈக்குவல் டு நம்மளுடைய சக்ஸஸ். ரொம்பவே அழகா சொன்னீங்க. மதிப்பு கூட்டல்ல முதல்ல நான் ஆரம்பிச்சதே ஔவையார் அதியமானுக்கு கொடுத்த அந்த கனிய வச்சு ஆரம்பிச்சேன்னு சொன்னீங்க. நெல்லிக்காய் வாங்குறோம், காஞ்சு போச்சே வேண்டான்னு சொல்லி நம்ம தூர தூக்கி போடாம, நம்மளே நெல்லிக்காய் பவுடர் செய்யறதுக்கு ஐடியாவும் குடுத்தீங்க. இதுல எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் வந்தது. என்னன்னா, அந்த நெல்லிக்காவ கட் பண்ணி காய வைக்க சொன்னீங்க. அந்த காய வச்ச நெல்லிக்காய்ல ஜூஸ் போடணும் அப்படின்னா, அது ஹார்ட் ஆயிராதா மேம்? இப்போ பச்சையா இருக்கும்போது அதுலேருந்து ஜூஸி தன்மை வரும். இப்படி காஞ்சிருச்சுன்னா அதுல ஜூஸி தன்மை இருக்காதே. மூலிகைகள்லேயே நெல்லிக்காயும் முருங்கை இலை இது மாத்திரம் அதனுடைய நியூட்ரிஷனல் ஃபேக்ட் அப்படின்னும் பொழுது, எஸ்பெஷலி நெல்லிக்காயில் நீங்கள் காய வச்சாலும் அது ஃபங்கல் வந்தாலும் அதனுடைய நியூட்ரிஷனல் ஃபேக்டில் எந்த விதமான மாற்றங்களும் இருக்காது. அதாவது அந்த விட்டமின் சியில் ஹார்டானது மிக்சியில் தாராளமாக அரைப்படும். அதுக்கான நிறைய வழிகள்லாம் இருக்குது. அதை ஹார்டானோன்னா அதை நீங்கள் பவுடர் பண்ணிவிட்டு நீங்கள் கலக்கிற ஜூஸோ நீங்கள் கலக்கிற ஸ்மூதியோ மற்றதுலையோ ஒரு அரை ஸ்பூன் போட்டு சாப்பிட்டாலே போதுமானது. இப்போ மக்கள்கிட்ட விவசாயி எப்படி மாறணும்? மருத்துவராக மாறணும். என்ன மருத்துவராக மாறணும்? இயற்கை மருத்துவராக மாறணும். அப்போ மக்களுக்கு ஏற்படக்கூடிய காயக்கல்பத்தில் முதல் காயக்கல்ப மூலிகை எது அப்படின்னு கேட்டிங்கன்னா நெல்லிக்காய் தான். ஸோ அந்த நெல்லிக்காயை நம்ம எல்லா விதத்துலேயும் கஞ்சி மற்றது எல்லாத்துலேயும் சேர்க்க ஆரம்பிக்கும் பொழுது அது ரொம்ப நல்லாவே பயனுள்ளதாக இருக்கும். இயற்கை விவசாயத்துல பொருள் மதிப்பு கூட்டல் ஏன் மேம் முக்கியம்? இயற்கை விவசாயத்தில் பொருட்களை மதிப்பு கூட்டுதல் ரொம்ப ரொம்ப முக்கியம். இயற்கை விவசாயம் பண்ணுறோன்னு நாங்கள் ஆரம்பிக்கும் பொழுது அந்த மார்க்கெட்டில் அதற்கான நீட் இல்லைன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு இட் இஸ் அன் எக்ஸாம்பிள் எனி வெஜிடபிள்ஸ், வெண்டைக்கானே வச்சுக்கலாம். வெண்டைக்காய், கத்திரிக்காய் இதெல்லாம் நாங்கள் பண்ண உடனே மார்க்கெட்டில் நீங்கள் இயற்கை விவசாயத்தில் விளைஞ்சது அப்படிங்கிறதுக்காக ஒரு 30 ரூபா 40 ரூபா வைக்கிறோன்னா, செயற்கை விவசாயத்துலேயும் மற்ற எல்லா பொருட்கள் வைக்கும்போது அது 10 ரூபா 15 ரூபாய்க்கு தான் போகும். அவங்களுக்கு எக்ஸஸ் வந்துருச்சுன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க, இதை வாங்க மாட்டாங்க. ஏன்னா கொஞ்சம் முத்தலாக இருக்கும், கத்திரிக்காயெல்லாம் ஒரு மாதிரி சுருங்கி போயிருக்கும். அப்போ அந்த விவசாயி அதை உற்பத்தி பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறது, நான் கொண்டு போய் கொட்டுறதா அப்படின்னும் பொழுது தக்காளி, கத்திரிக்காய் மற்ற பொருட்கள் எல்லாம் இயற்கை விவசாயத்தில் பொருளை அதை மதிப்பு கூட்டி நம்ம பண்ணும் பொழுது, இப்போ தக்காளி கூட எடுத்துக்கோங்க. தக்காளி 2 நாள் தான் இருக்கும் ஷெல்ஃப் லைஃப், மேக்ஸிமம் போனால் 4 நாள் வச்சுக்கலாம். ஆனால் நீங்கள் அதை ஜூஸாவோ ஜாமாவோ இல்லை ஸ்குவாஷாவோ இல்லைன்னா நீங்கள் ஒரு தக்காளி பவுடராகவோ அப்படின்னு பண்ணிங்கன்னா அதனுடைய மதிப்புன்றது 6 மாதம். அப்போது எப்போ எங்கே தேவையோ அதை நம்ம ப்ரெசென்ட் பண்ண முடியும். இப்போ அந்த தக்காளி பவுடர் பண்ணுறதுக்கான அந்த கூடாரங்கள்லாம் சொல்கிறீங்களே, சூரிய கூடாரங்கள் மற்ற இதெல்லாமே இப்போ கவர்மெண்ட்லேயே நிறைய சப்சிடியோடு தராங்க. அதாவது சோலார் ட்ரையர் கவர்மெண்ட்லேயே தராங்க. ஸோ அப்போ அந்த சோலார் ட்ரையரை சாதாரணமாக இருக்கக்கூடிய சிறு குறு விவசாயிகள் கூட வாங்கி பயன்படுத்த முடியும். அப்போ அதனுடைய பொருளோட லாங்கிவிட்டி, அதாவது ஷெல்ஃப் லைஃப் ஜாஸ்தியாகிறது. அவங்க எப்போ வேணுமோ நம்ம அதை காசாக்கிக்க முடியும். அதற்காக இயற்கை விவசாய பொருட்களை மதிப்பு கூட்டுதல் ஒன்று தான் அந்த விவசாயியை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்ல முடியும். இப்போ நீங்கள் சொல்கிறத கேட்கும்போது நாமளே வீட்டில் நிறைய பொருள் வாங்குகிறோம். இப்போ தக்காளி விலை ஏறப்போகுது அப்படின்னா தாய்மார்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா உடனே 3-4 கிலோ வாங்கி வச்சுருவாங்க. விலை ஏறிடுச்சுன்னா காசு கொடுத்து வாங்க முடியாதுல்ல அப்படின்ற நினைப்பும் பல பேருக்கு இருக்குது. இப்படி நிறைய பேர் வாங்கி ஸ்டோர் பண்ணும்போது அதை வேஸ்ட் ஆக்காமல் தக்காளி பவுடர்னு நீங்கள் சொன்னீங்கல்ல, அதை வீட்டிலையே செய்ய முடியுமா மேம்? இல்லை அந்தந்த இடங்களில் தான் செய்ய முடியுமா? 10 ரூபாய்க்கு ஒரு தக்காளியை வாங்கும் பொழுது ஒரு விவசாயி என்னைக்காவது ஒரு தாய்மார்கள் அதோட விவசாயியோட நிலைமை என்னன்னு யோசிச்சுருக்காங்களா? 1 கிலோ 10 ரூபா அப்படின்னா மார்க்கெட் ரேட் அப்படின்னா அது அங்கே விவசாயிக்கிட்டேருந்து வாங்கிறது அப்படின்னு பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட 3 ரூபாலேருந்து 4 ரூபாய்க்கு தான் வாங்குவாங்க. 3 ரூபாலேருந்து 4 ரூபாய்க்கு ஒரு தக்காளியை மார்க்கெட்டில் இருக்கவங்க வாங்கும் பொழுது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, பறிக்கிற கூலியே எங்களுக்கு கிட்டாது. பறிக்கிறவங்களுக்கு ஒரு நாளைக்கான கூலி 400 ரூபா. ஒருத்தங்களால் 50 கிலோவுக்கு மேலே பறிக்கவே முடியாது. 50 கிலோலேருந்து 100 கிலோ. அப்போ 100 கிலோ பறிக்கணும்னா அவங்களுக்கு அப்போ தான் எங்களுக்கு 300 ரூபாவே கிட்டும். அப்போ பறிக்கிறதுக்கான அந்த செலவையே ஈடுகட்ட முடியாமல் 10 ரூபா தக்காளி விற்குதுன்னு மார்க்கெட்டை நோக்கி ஓடி போகிறோம் பார்த்தீங்களா? அன்னைக்கு நான் அழுதுருக்கேன். அடடா, இதை உற்பத்தி பண்ணவங்களோட நிலமை கொண்டு போய் டன் கணக்கில் கீழே கொட்ட போகிறாங்களேன்னு. அடுத்த நாளே 10 ரூபா வரும்பொழுது வீழ்ச்சி அடையும் போது எந்த பேப்பர்லேயும் போட்டு விவசாயி கஷ்டப்படுறான்னு பண்ண மாட்டீங்க. 80 ரூபா 90 ரூபா அப்படின்னு போன உடனேயே தக்காளி உயர்ந்தது, சந்தை நிலவரம் எங்கேயோ போயிடுச்சு அப்படின்ற மாதிரி விளம்பரப்படுத்துகிறாங்க.
உண்மையாகவே இது எங்களுக்கு ரொம்ப மன வருத்தமான ஒன்று. இதற்கு தான் நாங்கள் திரும்பவும் திரும்பவும் சொல்கிறது, ஒரு விவசாயிக்கு ஆதார விலை வேண்டும். அதே மாதிரி அந்த விலையை ஒரு விவசாயி நிர்ணயிக்க வேண்டும். ஸோ இந்த தக்காளியை ஈஸியாக நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுக்கு, தக்காளியை நல்லா மிக்சியில் ஒரு ஓட்டிட்டு நீங்கள் அதை நல்லா புளியும் கொஞ்சம் வச்சு அரைச்சி அதுக்கப்புறம் உப்பும் போட்டு வச்சிட்டிங்கன்னா அதை எப்போ வேணாலும் பயன்படுத்திக்கலாம். தக்காளி பவுடராக போகணும்னா நீங்கள் அப்படியே அதாவது நிழல் உணத்தில் ஸ்லைஸாக கட் பண்ணி, இப்போ எப்படி நம்ம வெண்டைக்காய் அந்த கொத்தவரங்காய் அதெல்லாம் வெத்தல் போடுறோம், அந்த மாதிரி வெத்தல் போட்டு ட்ரை பண்ணிங்கன்னா எதற்கு வேணாலும் பயன்படுத்திக்கலாம். அது ஜூஸியால மேம் இருக்கும். அதில் பவுடர் ஆகும்போது அது அந்த கொழகொழப்பு தன்மை வராதா? அப்படியே ஸ்லைஸாக கட் பண்ணி காய வைக்கிறதுன்றது பவுடராக மாறும். இதெல்லாம் வந்து காய்கறி நன்றாக இருக்கும்போது மட்டும்தான் இந்த பொருள் மதிப்பு கூட்டலை செய்ய முடியுமா? இப்ப தக்காளியே ஒரு அழுகிடுச்சு, அந்த அழுகின தக்காளியிலையும் மதிப்பு கூட்டல் பண்ணலாமா? இல்லை அது ஆரோக்கியத்துக்கு கெடுதலா மேம்? இல்லை அழுகினது எந்த பொருளையுமே பண்ணுறதுங்கிறது ஆரோக்கியத்திற்கு கெடுதான். ஏன்னா அதில் ஃபங்கல் வர ஆரம்பிச்சிருச்சுன்னா அது வந்து சிறுநீரகத்தை பாதிக்கும். நம்மளுடைய பாரம்பரிய அரிசி வகைகள் இளைய தலைமுறையினருக்கு நிறைய பேருக்கு தெரியாது. அப்படி என்னென்ன அரிசி வகைகள் இருக்கு, அதில் நீங்கள் என்னென்ன மாதிரியான அரிசி வகைகள் விளைவிக்கிறீங்கன்றதை சொல்லிங்க மேம். அரிசி ரகங்கள் அப்படின்னும் பொழுது கிட்டத்தட்ட 165 170 ரகங்கள் இருக்குது. அதில் நாங்கள் மெயினாக ஒரு 10 விதமான அரிசிகளை நாங்கள் நிறைய பயன்படுத்துகிறோம். ஒன்று தூய மல்லி அப்படின்னு சொல்லக்கூடிய அரிசி உள் உறுப்புகளுக்கு நல்லது. தங்க சம்பா, மாப்பிள்ளை சம்பா, சீரக சம்பா, கருப்பு கவுனி, காட்டியானம், காளான் நமக், குள்ளக்கார், பூங்கார், இந்த மாதிரியான அரிசி ரகங்கள். நம்ம ஒரு 10 விதமான அரிசி ரகங்கள் அங்கே கிடைக்கக்கூடிய நாற்றுகள் மற்றதை வச்சு நாங்கள் இதை சுழற்சி முறையில் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த அரிசி ரகங்களில் மெயினாக நம்ம சொல்லக்கூடியது கருப்பு கவுனி அப்படிங்கிறது வந்து ஆந்தோசைனின் இருக்கக்கூடியது, புற்றுநோய் வராமல் தடுக்கக்கூடியது, டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதை கஞ்சியாகவோ சாதமாகவோ நம்ம பயன்படுத்தி சாப்பிட்டா ரொம்ப ரொம்ப நல்லது. அரிசி வகைகளை சொல்லும்போது கருப்பு கவுனின்னு சொன்னோன்னே எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்கலாம், கருப்பு கவுனி அரிசியை ராஜாக்கள் மட்டும்தான் பயன்படுத்தணுன்ற சொல்லி ஒரு விதியே இருந்ததாம். அதுக்கப்புறம் காரணம் என்னன்னா, அவங்க வந்து நோய் நொடி இல்லாமல் வாழ்வாங்க அப்படின்றதுக்காக தான் அந்த கருப்பு கவுனி அரிசி ராஜாக்கள் வந்து பெரும்பாலும் பயன்படுத்தினாங்கன்ற ஒரு தகவலும் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் இப்போ அப்படி இல்லை, நிறைய பேர் கருப்பு கவுனி அரிசியை வந்து தேடி தேடி வாங்குறாங்க. நம்ம உணவு முறையில் இயற்கையான முறையில் நம்ம சாப்பிட்டு உடலை நல்லா வச்சுக்கணும் அப்படின்றது மக்களுடைய கருத்து கணிப்பாகவே போச்சு. ராஜாக்கள் பயன்படுத்தின அரிசின்றது முன்னொரு காலத்தில் இருந்தது. இப்போ எல்லா குழந்தைகள் ராஜாக்களுக்கும் அது வேணும் அப்படிங்கிறதுக்காக மாப்பிள்ளை சம்பா, கருப்பு கவுனியை நிறைய பரவலாக்கியிருக்கோம். அதில் இப்போ நிறைய மக்களுக்கு விழிப்புணர்வு வந்திருக்குங்க. இந்த அரிசியை பயன்படுத்தி வெறும் சாதம் சமைக்க மட்டும்தான் முடியுமா? இதை வச்சு என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்றதையும் சொல்லுங்கள் மேம். இதை கருப்பு கவுனி மற்ற பாரம்பரிய அரிசிகளை வச்சு இப்போ எங்கள் சென்னை சந்தை மற்ற இடத்துக்கு வந்தாலே கருப்பு கவுனியில் லட்டு பண்ணுறாங்க, கஞ்சி மாவு பண்ணுறாங்க. அப்புறமா கருப்பு கவுனியில் ஸ்மூதி அந்த மாதிரி பண்ணி தராங்க. கருப்பு கவுனி பேஸ்டு சேமியா, அவல் எல்லாமே பண்ணுறாங்க. அவல் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. நம்ம வந்து அரிசியாக வச்சுக்காமல் அதை என்ன பண்ணிடுவாங்க, அவல் ஆக்கிடுவாங்க. அவல் வந்து ஈஸியாக சமைக்கக்கூடியது, யார் வேணாலும் சமைக்கலாம். அவலை ஊற வைக்கணும், அதில் உங்களுக்கு என்ன வேணுமோ காய்கறிகள் போட்டு ஒரு உப்புமா ரெடி. ஸோ இதெல்லாம் பாரம்பரிய அரிசிகளில் நம்ம பண்ணக்கூடியது. ஸோ வெறும் சாதம் கஞ்சி மாவு மாத்திரம் இல்லாமல் லட்டு பண்ணலாம், ஸ்மூதி பண்ணலாம், கேக் பண்ணலாம், பிஸ்கெட்ஸ் பண்ணலாம். கருப்பு கவுனியில் எல்லா பாரம்பரிய அரிசியிலும் அதை நம்ம இயற்கை ஆர்வலர்கள் நிறைய பேர் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போது நீங்கள் அவல்னு சொல்லும்போது அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் அரிசியிலேருந்து எடுக்கக்கூடிய அவல் மட்டும்தான் இருக்கும். இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, நிறைய அரிசியிலேருந்து அவல்லாம் எடுக்கிறோம் அப்படின்னு, நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் அவல் வந்து போட்டிருக்காங்க. இந்த அவல்கள்லாம் நம்ம உணவில் எடுத்துக்கொள்ளும் போது அந்த சிறுதானியம் சாப்பிட்டதோடைய பெனிஃபிட்டோ இல்லை பாரம்பரிய அரிசியோடைய பெனிஃபிட்டோ அப்படியே நமக்கு கிடைக்குமா மேம்? நிச்சயமாக. அவல்ங்கிறது வேறு எதுவும் இல்லை, அந்த அரிசியோட அதை வந்து இன்னொரு தன்மையில் எடுத்து கொடுக்கறது தான் அந்த அவல் வந்து ஈஸி குக்கிங் அண்ட் ரிச் இன் ஃபைபர் நிறைய இருக்கிறதுனால இந்த மோஷன் பிரச்சனை மற்றதெல்லாம் இருக்காது. அரிசியாக சமைக்க முடியாதுன்னு அவலாக கொடுக்குறோம், அவ்வளோதான். இந்த அவலில் அதே சத்துக்கள் தான் இருக்கும், நம்ம சீக்கிரமாக ஒரு வேறு மெத்தடில் அதை சமைக்க முடியும். சரி, இப்போ பாரம்பரிய அரிசி வகைகளில் மதிப்பு கூட்டல் செய்கிறேன்னு சொன்னீங்க. இதே சிறுதானியங்களில் எப்படி மதிப்பு கூட்டல் இருக்கும் மேம்? சிறுதானியங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே திணை, சாமை, வரகு, குதிரைவாலி, பனிவரகு அந்த மாதிரி இருக்குது. இதில் மதிப்பு கூட்டலுக்குன்னே தனி ஒரு பிரிவே இருந்து
அந்த ஐஸ்கிரீம் வரைக்கும் நம்ம கொண்டு வந்திருக்கோம். அப்படின்னா சிறுதானியங்களை நீங்கள் என்ன இட்லி தோசை மாவுலேயும் போட்டுக்கலாம், இல்லை சேமியா உப்புமா வகைகளாகவும் பண்ணிக்கலாம். இந்த தோசை மாவுலேயும் அதை நம்ம சேர்த்துக்க முடியும். ஸோ சிறுதானியங்களில் மதிப்பு கூட்டுதல் அப்படிங்கிறது வந்து நிறைய இயற்கை விவசாயத்தில் எடுக்கிறவங்க, இந்த பெண்கள் குழுக்கள், இது எல்லா இடத்தையும் நாங்கள் திரும்பி திரும்பி சொல்கிறோம். ஏன்னா அதில் இருக்கக்கூடிய மினரல்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ நம்ம கிடைக்கக்கூடிய மெக்னீஷியம், கால்சியம் இதெல்லாம் வந்து சிறுதானியத்தில் நிறைய இருக்குது. அதை நம்ம தொடர்ந்து பயன்படுத்தும் போது நம்ம ஆரோக்கியம் மேம்படும். இப்போது வரகரிசி, திணையரிசின்லாம் சொல்லும்போது அதுலேயும் பச்சரிசி, புழுங்கல் அரிசி மாதிரி வெரைட்டிஸ் வந்து சிறுதானியங்கள்லையும் இருக்காம? ஆமாம், அதுலேயும் வந்து பச்சை புழுங்கல் அப்படின்னு இருக்குது. பச்சரிசி அப்படின்றது பச்சைனாலே ஒரு தானியங்கள் வந்த உடனே அதை அப்படியே குத்தி மக்கள்கிட்ட கொடுக்கறது பச்சரிசி. புழுங்கல் அப்படின்னாலே அதை நம்ம புழுக்கி அதுலேருந்து நாங்கள் எடுத்து கொடுக்கறது தான் புழுங்கல். இது ரெண்டுத்துலேயுமே வந்து இருக்குது, வெரைட்டிஸ் இருக்குது. ஆனால் ஊட்டச்சத்துக்கள் எல்லாம் ஒரே மாதிரியானதாக தான் இருக்கும் ரெண்டுலேயுமே. அது அவங்களுடைய டேஸ்ட்டுக்காக நம்ம வச்சுருக்கோம். ஊட்டச்சத்துக்கள் ஒரே மாதிரி தான் இருக்கும். மக்கள் அதிகமாக வாங்குவதற்கு ஆர்வம் காட்டக்கூடியது எந்த மாதிரியான பொருட்களுக்கு? இது வந்து ரெண்டுமே வாங்குவாங்க. இப்போ நெல்லிக்காய் நான் கொடுக்குறேன்னா, நெல்லிக்காயாக சாப்பிட்றத விட நெல்லிக்காய் ஜூஸாக ஓகே இது ஒன்று இருக்கா, ரைட்டு. ஸோ இதுதான் மக்கள்கிட்ட நிறைய ஆர்வங்கள் இருக்குது. சம பங்கு இருந்தாலும் மதிப்பு கூட்டிய பொருட்களுக்கு வந்து ஆர்வமும் அதற்கான மக்களுடைய விழிப்புணர்வும் நிறைய இருக்கிறது. இந்த மதிப்பு கூட்டின பொருள்களில் பாரம்பரிய அரிசிக்கு வந்து அதிக முக்கியத்துவம் கொடுக்குறாங்களா, சிறுதானியங்கள்னு சொல்லக்கூடிய வகைகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்குறாங்களா மேம்? இரண்டுமே இருக்குது. பாரம்பரிய அரிசி ரகங்களுக்கான மதிப்பு கூட்டுதலும் நிறைய இருக்குது, சிறுதானியங்களுக்கான மதிப்பு கூட்டுதலும் நிறைய இருக்குது. அப்போது நம்மளுக்கு மினரல்ஸும் வேணும், மற்ற சத்துக்களும் வேணும். அப்போ ரெண்டுமே நம்ம ஈக்குவலாக எடுத்துக்கிட்டா தான் பேலன்ஸ்டாக இருக்கும். ஸோ இது மாத்திரம் வேணும் அது மாத்திரம் வேணும்ல, ரெண்டுமே முக்கியம், ரெண்டுமே இருக்குது. இப்போது நிறைய இயற்கை விவசாயம் பார்த்து உங்களை மாதிரி நிறைய பேர் ஸ்பீச்சை கேட்டு நிறைய லேடிஸ் என்ன பண்ணுறாங்க, நிறையா வாங்கி வச்சுக்கிறாங்க. ஆனால் செய்ய நேரம் இல்லைன்னு சொல்லி அப்படியே விட்டுடுறாங்க. காரணம் இது வந்து இயற்கை முறையில் செய்கிறதுனால அதில் புழு பூச்சிகள்லாம் வச்சிருச்சுன்னு சொல்லி தூரவும் போட்டுடுறாங்க சீக்கிரம். அந்த மாதிரி நான் வாங்கி வச்சுக்கிட்டேன், வீட்டிலையே அதை வேறு மாதிரி ஏதாவது ப்ரிப்பேர் பண்ணி ரெடி பண்ணி வைக்க முடியுமா? அவங்களுக்காக ஒரு சின்ன டிப்ஸு. அது சிறுதானியங்களுக்காக இருந்தாலும் சரி, பாரம்பரிய அரிசி வகைகளுக்காக இருந்தாலும் சரி, அவங்க ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுக்கு எப்படி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம்? கொஞ்சம் மெனக்கெடுதல் ரொம்ப முக்கியம் பெண்களுக்கு. ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும் அப்படின்னா முதல்ல நம்ம என்ன பண்ணணும், 15 நாளைக்கு ஒரு வாட்டி சந்தை நடக்கிற இடத்துல போய் வாங்கிக்கணும். மொத்தமாக வாங்கணும் அப்படிங்கிறத முதல்ல தவிர்க்கணும். ஏன்னா அப்போ தான் நம்ம மக்களை போய் பார்ப்போம், திரும்பவும் வாங்குவோம். இல்லை எனக்கு டைம் இல்லை, என்னால் எதுவுமே வாங்க முடியாது அப்படின்னும் பொழுது அந்த மாதிரி வாங்கி வச்சுருக்கிறதுல வேப்பிலை, இந்த காஞ்ச மிளகா, அப்புறமா இந்த பிரியாணி இலை அதெல்லாம் போட்டு வச்சோம்னா கொஞ்சம் பூச்சி வண்டு வர்றதை கொஞ்சம் தள்ள முடியும். இப்போ அவங்க கஞ்சி மாவு மாதிரி இதில் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்க முடியுமா வீட்டிலையே? அது எப்படி மேம் தயார் பண்ணுறது? கஞ்சி மாவு தயார் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு நிறைய வழிமுறைகள் இருக்குது. அதில் ஒருத்தர் ஒரு வழிமுறை சொன்னாலும் ரொம்ப ரொம்ப சிம்பிளானது. உங்களுக்கு என்னென்ன அரிசி வேணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ, அதாவது ஈஸியாக இருக்கக்கூடிய பாரம்பரிய அரிசியில் ஒரு 2 அரிசி ப்ளஸ் ஒரு பாதாம், ஒரு ஏலக்காய், உடச்ச கடலை அதெல்லாம் வெறும் லேசாக வறுத்து ஒரு பவுடர் பண்ணி ஒரு கஞ்சி மாவாக நம்ம சாப்பிட முடியும். கஞ்சி மாவில் நிறைய வகைகள் இருக்குது, நிறைய மெத்தடில் நம்ம அந்த கஞ்சி மாவாக கொண்டு வர முடியும். ஸோ வறுத்து பண்ணுறதுங்கிறது ஒரு மெத்தடு, அந்த மெத்தடில் ஈஸியாக பண்ணலாம். காய்கறிகள் மற்றும் பழங்களை மதிப்பு கூட்டி செய்ய முடியுமா? இப்போது நீங்கள் நிறையா பொருளை வந்து மதிப்பு கூட்டி சொல்லிகிட்டு இருந்தீங்க. தக்காளியை செய்ய முடியும் அப்படின்ற மாதிரி சொன்னீங்க, நிறைய நெல்லிக்காய் செய்ய முடியும், முருங்கைக்கீரை செய்ய முடியும்னு சொன்னீங்க. இது அல்லாது மற்ற காய்கறிகள்லையோ அல்லது முக்கியமாக பழங்கள் மதிப்பு கூட்டி நம்ம செய்ய முடியுமா? அந்த முறைகளையும் சொல்லுங்கள் மேம். நான் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயத்தை தகவலை சொல்கிறேங்க. நான் மதிப்பு கூட்டுதில் இப்போது நிறைய ஹிட்டாக இருக்கிறது நான் கார்பனேட்டட் ரெடி டு ட்ரிங்க். எப்படி ஆம்லா அமுதபானம் சொல்கிறோமோ, நான் கார்பனேட்டட் நம்ம பயன்படுத்தக்கூடிய எல்லா பொருட்களுமே கார்பனேட்டட், கேஸ் அடைக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த நெல்லிக்காய், பைனாப்பிளில் நாங்கள் ஒரு ஜூஸ் பண்ணுறோம். அந்த ஜூஸ் வந்து உங்களுக்கு அந்த ப்ரிசர்வேட்டிவ் கிடையாது, வெள்ளை சர்க்கரை இல்லாமல், கார்பனேட்டட் இல்லாமல் டெக்னாலஜி பயன்படுத்தி பண்ணுறோம். ஸோ இப்போ அந்த காய்கறிகளில் நெல்லிக்காய், தக்காளிக்கு அடுத்தது மதிப்பு கூட்ட முடியும் அப்படின்னா எல்லா காய்கறியுமே நம்ம மதிப்பு கூட்ட முடியும். எஸ்பெஷலி கொத்தவரங்காய், கத்திரிக்காய், வெண்டைக்காய், இதெல்லாம் வெண்டைக்காயெல்லாம் வெத்தலாக போட்டு நம்ம பயன்படுத்தலாம். கொத்தவரங்காய் வெத்தலுக்கு நிறைய டிமாண்ட் இருக்குது. பழங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சப்போட்டான்னு எடுத்துக்கலாம். சப்போட்டாவை வெறுமை ட்ரை பண்ணி அதை அப்படியே பவுடர் பண்ணாலே நம்ம மார்க்கெட்டில் கொண்டு போக முடியும். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய பழங்கள், காய்கறிகள்
வாழைப்பழம் நம்ம இடத்துல ஈஸியாக கிடைக்கிறது. அப்போ அந்த வாழைப்பழத்தை வாழைக்காயாகவும் பழுக்கிறதுக்கு முன்னாடி இருக்கிறதையும் நம்ம பவுடர் பண்ணி கொடுக்க முடியும். முதிர்ந்த வாழைப்பழங்கள்லையும் நிறைய நல்லது இருக்குது. அதாவது பழமாகாத பழங்கள்லேருந்து காய் மாதிரி இருக்கிறதுலேருந்து தான் பவுடர் ஃபார்ம் பண்ணுவாங்க. ஏன்னா அது நிறைய பழுத்துருச்சுன்னா அது சொதன்னு ஆகிடும் அப்படிங்கிறதுனால. ஸோ எல்லாமே நம்ம எல்லா பழங்கள் காய்கறிகளுமே வெறும் ஒரு சோலார் ட்ரையர்லையோ ஒரு சூரிய கூடாரங்கள்லையோ உலர்த்தி நம்ம அதை ட்ரை பண்ணி பவுடர் பண்ணி மார்க்கெட் பண்ண முடியும். இப்போது நிறைய வெளியில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஜூஸஸ் வந்து கிடைக்கிது. அதெல்லாம் சாப்பிட்டோம்னா ப்ரிசர்வேட்டிவ் வந்து அதிகம் இருக்குது. இதே நம்ம வீட்டிலேயே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்குவோம், நிறையா வாங்கிட்டு வந்துட்டோம், வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணி எனக்கு வந்து நேரம் இல்லை. பெண்கள் மட்டும் இல்லை, ஆண்களாக இருந்தாலும் சொல்லக்கூடிய வார்த்தை எனக்கு நேரம் இல்லை. ஸோ நம்ம வீட்டிலையே ப்ரிசர்வேட்டிவ் இல்லாமல் ஒரு பழங்களையே வாங்கி வச்சுருக்கோம். இப்போ உதாரணத்துக்கு ஒரு திராட்சை பழங்களையே வாங்கி வச்சுருக்கோம், நிறையா வாங்கி வச்சுருக்கோம். அதை நம்மளே வீட்டில் வெளியில் வாங்காமல் ஜூஸ் போட்டு வீட்டில் வச்சுக்கணும்னா ப்ரிசர்வேட்டிவ் இல்லாமல் எந்த முறையில் தயாரித்து வச்சுக்கணும் மேம்? அதுக்கு வந்து ஸ்குவாஷ் முறையினும். அப்போ நம்ம திராட்சை மற்ற பழங்கள்லாம் வாங்கிட்டு வரோம் அப்படின்னா 1 நாள் 2 நாள் 3 நாள் ஒரு வாரம் வரைக்கும் வச்சுக்கிறதுக்கான மெத்தடு நிறைய இருக்குது. அதை நீங்கள் நல்லா ஒரு ஜூஸ் ஆக்கிட்டு அதில் நீங்கள் நாட்டு சர்க்கரையும் கொஞ்சமாக ஒரு 2 ஏலக்காய் போட்டு வச்சாலே உங்களுக்கு ஒரு 4-5 நாளைக்கு ஒரு வாரத்துக்கு மேலே ஒன்றும் ஆகாது, புளிக்காது, ஒன்றும் ஆகாது. நாங்கள் பண்ணுற ப்ராடக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து நான் கார்பனேட்டட் ரெடி டு ட்ரிங்கை ரிட்டார்ட் டெக்னாலஜியில் பண்ணி மக்கள்கிட்ட கொண்டு போயிட்டுருக்கோம். அது லாஸ்ட் இயர் மாத்திரமே எங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 20,000 பாட்டிலுக்கு மேலே நாங்கள் அதை சந்தைப்படுத்தியிருக்கோம் டைரக்ட் கஸ்டமருக்கு. அப்போ குழந்தைங்கள்லேருந்து எல்லாரும் சாப்பிடக்கூடிய அந்த ஜூஸில் கண்டிப்பாக நிறமிகள் இல்லாததாக இருக்கணும். நிறமிகள்னால் கலர்ஸ், ஃப்ளேவர்ஸ் இல்லாமல் இருக்கணும். ஃப்ளேவர் அப்படின்னா மாம்பழம் மாதிரி இருக்கும் ஆனால் மாம்பழம் கிடையாது, பைனாப்பிள் மாதிரி இருக்கும் ஆனால் அது பைனாப்பிள் கிடையாது. மக்கள்கிட்ட நாங்கள் சொல்ல வர்றது என்ன அப்படின்னா திரும்பவும் ஒரு 10 ரூபாய்க்கு ஒரு ஜூஸ் ஒருத்தரால் கொடுக்க முடியும் அப்படின்னா அதனுடைய ப்ரொடக்ஷன் காஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4 ரூபாயிலேருந்து 3 ரூபாய்க்கு இருக்கும். 4 ரூபா 3 ரூபாய்க்கு யாராவது ஒருத்தரால் ஜூஸ் போட்டு கொடுக்க முடியுமா? அது கரெக்டா அப்படிங்கிற நிலை வந்து மக்கள் தான் உணரணும். உற்பத்தி பண்ணுறவன் நிறைய உற்பத்தி பண்ணலாம், அதை தேர்ந்தெடுக்க வேண்டியது எது வேண்டும் என்பதை தேர்ந்தெடுக்க வேண்டியது மக்களாடைய நம்ம கையில் தான் இருக்குது. ஸோ அதை நம்ம கரெக்டான உணவை நம்ம தேர்ந்தெடுக்கும் பொழுது நம்ம ஆரோக்கியம் நம்ம கையில். பெண்கள், ஆண்கள், குழந்தைகள் இவங்களெல்லாம் வீட்டில் வந்து பாதுகாக்கிறது ஒரு பெண்மணியோட கடமை. ஒரு பெண்ணுடைய உடல்நிலை ஆரோக்கியமாக இருந்தால்தான் அவங்களுடைய குடும்பம் வந்து நன்றாக அமையும் அப்படின்றது வந்து இயற்கையின் விதி. பெண்கள் வந்து தங்களுடைய உடல்நிலைகளை வந்து சரியாக கவனிச்சுக்கிறதே இல்லை. ஸோ அவங்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய விஷயம் வந்து பயனுள்ளதாக இருக்கும் மேம். அந்த பழங்களில் பழச்சாறுகளில் வேறு என்ன கலந்தால் ஒரு வாரம் அதிகபட்சம் 10 நாட்கள் வரைக்கும் தாக்குப்பிடிக்க முடியுமா? அது மெத்தடு தான். டெக்னாலஜி இஸ் ஆல்வேஸ் ஒர்க்ஸ் அப்படின்னா இப்போ நீங்கள் 10 நாள் வரைக்கும் தாக்குப்பிடிங்கன்னா கோல்டு அதை நீங்கள் எடுத்து ஃப்ரீசரில் இல்லாட்டி அந்த டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணும்போது அது வெளியில் வைக்கும்பொழுது ஃபங்கல் மற்ற காரணிகள்னால கெடுது. ஸோ நீங்கள் அந்த ரெஃப்ரிஜரேட் பண்ணும்பொழுது அது கெடாது. ரெஃப்ரிஜரேஷன்னால பிரச்சனையா அப்படின்னு கேட்டால் ஆமாம் பிரச்சனை தான், இல்லைன்னா நாங்கள் சொல்ல மாட்டோம். நம்ம மக்கள்கிட்ட சொல்கிறதுனா அப்பப்போ போட்டு சாப்பிடுங்க. சாப்பிட முடியல அப்படின்னா நீங்கள் கோல்டு டெம்பரேச்சரில் வைங்க, வச்சுட்டு ஒரு அரை மணி நேரம் வெளியில் வச்சுட்டு அதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். காய்கறிகள் பழங்களை மதிப்பு கூட்டி செய்கிறதால அதனுடைய சத்துகள் எந்த அளவு இருக்கும், அதாவது குறையக்கூடிய வாய்ப்பு இருக்கா? இல்லை, இந்த காய்கறிகள் மற்ற பொருட்கள்லாம் சத்து குறைதா அப்படின்றத பார்க்கும்பொழுது அதை நீங்கள் வந்து நியூட்ரியன்ட் ஃபேக்டரில் பார்க்கும்பொழுது ரொம்ப மாற்றங்கள் இருக்காது, ஆனால் ஒரு சில மாற்றங்கள் இருக்கும். ஒவ்வொரு விஷயங்களை நம்ம தொழிலில் செய்யும்போது கவனிக்க வேண்டிய விஷயம்னு ஒன்று இருக்கும். அப்படி இயற்கை பொருட்களுக்கு மதிப்பு கூட்டல் செய்யும்போது கவனிக்க வேண்டியது என்ன மேம்? நம்ம கவனிக்க வேண்டியது வந்து ஒரு பொருளை உற்பத்தி பண்ணி மதிப்பு கூட்டும்பொழுது நம்ம பார்க்க வேண்டியது அந்த பொருளில் நம்ம சொல்கிறதும் அது உள்ளே இருக்கிறதும் கரெக்டாக அந்த நம்பகத்தன்மையை நம்ம பில்டு பண்ணிக்கணும். அது ரொம்ப முக்கியம். மக்கள் ஒன்ஸ் நம்ப ஆரம்பிச்சிட்டாங்கன்னா கண்டிப்பாக நம்ம எழுதி கொடுக்கும் பொழுதும் நம்மளுக்காக தான் அவங்க சாப்பிட்றாங்க. அந்த நம்பகத்தன்மை ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதற்கு அடுத்தது அதை நம்ம குழந்தைங்க நம்ம வீட்டில் இருக்கிறவங்க பயன்படுத்தினா அதை நம்ம கொடுப்போமா அப்படிங்கிறத யோசிச்சுட்டு ஒரு பொருளை பண்ணும் பொழுது கண்டிப்பாக அது 100% சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். இது நான் என் குழந்தைக்கு கொடுப்பேனா, இது என் கணவருக்கு நம்ம கொடுப்போமா, உகந்ததா அப்படின்னு சொல்லும் பொழுது அடுத்தது இன்னொருத்தருக்கு எப்பவுமே சொல்லணும், தன்னை போல் பிறரை நினைக்கணும். அதனால் அந்த நம்பகத்தன்மை நம்ம உணவில் இருக்கணும். அது இல்லாமல் உங்களுக்கு லேபிளிங் மற்றது இந்த அவுட் சைடு அப்பியரன்ஸ் அதெல்லாம் இருக்குது, அதுதான் முக்கியம். பொருள் மதிப்பு கூட்டலால் எவ்வளவு லாபம் கிடைக்கும் மேம்?
பொருள் மதிப்பு கூட்டுறதுனால கிட்டத்தட்ட நம்ம அப்படியே ஒரு பொருள் கொடுக்கறத விட கிட்டத்தட்ட 20% 30% உங்களுக்கு வந்து பெனிஃபிட்டடாக இருக்கும், ப்ராஃபிட்டபுளாக இருக்கும். இப்போ ஓரளவு நல்ல லாபம் தரக்கூடிய பொருள் தான் மதிப்பு கூட்டல்னு சொல்கிறீங்க. நிச்சயமாக லாபம் தரக்கூடியது தான் மதிப்பு கூட்டல். இயற்கை விவசாய பொருட்களை எங்கே விற்கலாம், அதாவது சந்தைப்படுத்தக்கூடிய இடம் எது? கரெக்டான கேள்வி, கடைசியான இடத்துக்கு வந்திருக்கீங்க. நான் இயற்கை விவசாயம் பண்ணிட்டேன், மதிப்பு கூட்டலும் பண்ணிட்டேன். அடுத்தது நான் எங்கே மார்க்கெட் பண்ணணும், தட் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். மார்க்கெட்டிங் தான் இருக்கிறதுலே எல்லாருக்கும் சவாலாக இருக்கக்கூடியது. அதற்கு அந்தந்த பெண்கள் இருக்கக்கூடிய பெண்கள் குழு ஒன்று ஃபார்ம் பண்ணி பெண்கள் குழுவில் கொடுக்கலாம். அதே மாதிரி சந்தைன்னு எல்லா இடத்துலையும் இப்போ போட ஆரம்பிக்கிறாங்க. இயற்கை விவசாய சந்தையில் நீங்கள் பண்ணுற பொருளும் நீங்கள் சொல்கிறதும் கரெக்டாக இருக்கும்போது சந்தையில் விற்பனைப்படுத்தலாம். அது இல்லாமல் நம்மளுக்கு அடுத்த அரசாங்கம் நம்மளுக்கு ஆதரவு தரும் பொழுது இதற்கான கூடுதல் வந்து நம்மளுக்கு பெனிஃபிட் அடைய முடியும். ஸோ கொடுக்கக்கூடிய இடம் அப்படின்னு பார்த்திங்கன்னா மகளிர் குழு, சந்தை, அது இல்லாமல் ஆர்கானிக் ஷாப்ஸ், மற்ற இடங்களில் நம்ம இதை சந்தைப்படுத்த முடியும். டைரக்ட் மார்க்கெட்டிங் அப்படின்னு பார்த்திங்கன்னா சமூக வலைதளங்களையும் இதை நம்ம கொண்டு சேர்க்க முடியும். பொருள் மதிப்பு கூட்டலில் பெண்கள் சுய உதவி குழு இவங்களுடைய பங்கு என்ன மேம்? சுய உதவி குழுவோட பங்கும் FPO ஃபார்மர் ப்ரொடியூசர் ஆர்கனைசேஷனோட பங்கும் இதில் ரொம்ப முக்கியமாக இருக்குது. இப்போ ரீசெண்டாக ஒரு சென்னை ட்ரேட் சென்டரில் ஒரு ப்ரோக்ராம் போட்டிருந்தாங்க. அப்போது அதில் கவர்மெண்ட்டு நாங்கள் வந்து இயற்கை விவசாயம் பண்ணுறோம் அப்படிங்கிறதுனால திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய அதிகாரி அவங்க ரொம்ப நல்ல மனசுள்ளவங்க, எங்களுக்கெல்லாம் ஒரு இடத்த கொடுத்து அங்கே கடை போட சொன்னாங்க. அப்போ நாங்கள் மக்கள் ஈஸியாக நாங்களை சந்திக்க முடியுது, எங்கள் பொருளை விற்க முடியுது. இயற்கை விவசாயத்தில் மதிப்பு கூட்டலுக்கு எதிர்கால வாய்ப்பு எப்படி இருக்கும் மேம்? பிரகாசமாக இருக்குது. நிச்சயமாக இயற்கை விவசாயத்துக்கும் பிரகாசம் இருக்குது, இயற்கை விவசாயிகளுக்கும் பிரகாசம் இருக்கிறது. மதிப்பு கூட்டி சந்தைப்படுத்துதலையும் ஒரு எதிர்காலம் அப்படிங்கிறது வந்து நிச்சயமாக இருக்கிறது. இயற்கை விவசாயம் செய்வதற்கோ மதிப்பு கூட்டல் தொழில் செய்வதற்கோ பணம் தேவைப்படுதுன்னா நிதி உதவி அல்லது கடன் பெறும் வசதியோ எப்படி ஏற்படுத்திக்கலாம் மேம் ஒவ்வொரு பெண்களும்? இப்போ பெண்களுக்கு நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. அதாவது ஒரு பெண் என்ன பண்ணணும், ஒரே ஒருத்தராக போனோம்னா எந்த கதவையுமே தட்ட முடியாது. அப்போ நான் ஆரம்பத்துலேருந்து சொன்னதை தான், குழுவாக மாற வேண்டும். அந்த பெண்கள் குழுக்களாக மாறி அவங்க மகளிர் திட்டங்கள், மகளிர் குழுக்கள் அப்படிங்கிறதுக்கு செல்ஃப் ஹெல்ப் குரூப்புக்காக நிறைய திட்டங்கள் இருக்குது. அவங்க அந்த திட்டங்களை உண்மையாக செயல்படுத்தி அதை கொண்டு போகும்பொழுது அரசாங்கம் 100% நம்மளுக்கு உதவி செய்கிறாங்க. எந்த அரசாங்கத்தை நம்ம போய் கேட்கும் பொழுதும் நிச்சயமாக பெண் குழுக்களுக்கு அவங்க உதவி செய்கிறாங்க. உங்களோட நேர்முகத்தை கேட்டுக்கொண்டிருக்கும் பெண்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய கருத்து என்ன மேம்? அதாவது என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? பெண்களுக்கு சொல்ல வேண்டியது, நீங்கள் உடல் நலம் அப்படின்றது வந்து இட்ஸ் அ கம்ப்ளீட் ஹோலிஸ்டிக் ஹெல்த் அப்படின்னு சொல்லுவாங்க. உடலும் மனமும் நல்லா இருந்தால் தான் நம்ம வந்து சஸ்டெயின் பண்ண முடியும். அந்த முக அழகு மாத்திரம் இல்லாமல் உடல் நலத்திற்கு தேவையான பொருட்களை தேர்ந்தெடுங்கள். இயற்கை விவசாய பொருட்களை வாங்குங்கள். அதை உங்கள் ஆரோக்கியத்திற்கு பயன்படுத்துங்கள். நீங்கள் ஆரோக்கியமாக இருந்தாலே உங்களுடைய முகம் மற்ற எல்லாமே பொலிவு பெறும். நீங்கள் எடுக்கக்கூடிய சிந்தனைகள்லையும் உங்களுக்கு தெளிவான சிந்தனைகளாக இருக்கும். இதற்கு எல்லாத்துக்கும் துணை இருக்கிறது இயற்கை விவசாயம், இயற்கை விவசாய பொருட்கள், அந்த நல்ல சிந்தனைகள். இயற்கை விவசாயத்தை கையில் எடுப்பது அப்படின்றது இது ஒருத்தர் அப்படிங்கிறதுக்காக இல்லை, நம்ம சமுதாயத்துக்காக. சமுதாயம் அப்படின்ற கட்டமைப்பில் முதல்ல இருக்கக்கூடியது ஃபேமிலி ஸ்ட்ரக்சர். உங்களுடைய குடும்ப ஆரோக்கியம், உங்கள் குடும்பத்தில் இருக்கவங்களும் நல்லா இருக்க முடியும். உங்கள் இளைய தலைமுறை உங்கள் குழந்தைங்களுக்கும் நல்லதை கொண்டு போய் சேர்க்க முடியும். நீங்கள் நல்லா இருக்கும் பொழுது, உங்கள் குடும்பம் நல்லாக இருக்கும் பொழுது அந்த நாடு நல்லாக இருக்கும். அந்த நாடு நல்லா இருந்தால் நாட்டு மக்கள் ஒரு வளமான திட்டங்களை கொண்டு வர முடியும். அதற்கு உறுதுணையாக இருப்பது இயற்கை விவசாயம். பெண்கள் நாட்டின் கண்கள். அவர்கள் கையில் எடுக்க வேண்டியது இயற்கை விவசாய பொருட்கள். இவ்வளவு நேரம் ரொம்பவே அழகா இயற்கை விவசாயம்னா என்ன, இதனுடைய முக்கியத்துவத்தையும் நன்மைகளையும், கூடவே இயற்கை விவசாயத்தில் கிடைக்கக்கூடிய பொருட்களுக்கு மதிப்பு கூட்டல் எப்படி செய்வது, அதோடைய பெனிஃபிட் என்னன்னு ரொம்பவே அழகா சொன்னீங்க. உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுடைய நிகழ்ச்சிக்கு வந்து கலந்து கொண்டதற்கு நன்றி மேம். இந்த வாய்ப்பினை கொடுத்த ஆகாஷவாணியின் சென்னை வானொலி நிலையத்திற்கு என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இதுவரை
இயற்கை வேளாண்மையும் மதிப்பு கூட்டலும் குறித்து இயற்கை விவசாயி அனுராதா பாலாஜி அவர்களுடன் நேர்முகம் கேட்டீர்கள். உடன் உரையாடியவர் பி. ஷாலினி. அமைப்பு கே. வித்யாவதி அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை.